Hello, Alexa. Good Alexa. evening, Nandran. Good evening, sir. கேக்குதா sir? Voice clear? Voice clear, voice clear. Okay. Okay. Slide ஒரு வாட்டி போட்டு பாத்துருங்க. ஸ்லைட் ஒரு வாட்டி ஷேர் ஸ்கிரீன் பண்ணிட்டுமா? ஷேர் ஸ்கிரீன் பண்ணி பாத்துருங்க. ஓகே, ஒரே நிமிஷம். Super. கிளியரா இருக்கு சார்? Clarity. ஓகே. சார் சாட்ல ஒரு ஹாய் மட்டும் அனுப்புங்க சார் எனக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். Okay.
ஸ்டார்ட் பண்ணல சார் மீட்டிங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு விஷுவல் மீட்டிங்க்கு உங்க அனைவரும் வரவேற்கிறேன். இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றது முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து ஸ்டார்ட் பண்ணோம், ஃபாலோட் பை எஸ் பிளட்ஜ். மனோஜ், எஸ் பிளட்ஜ். அறிவே சக்தி என்பதையும் பயன்படுத்திய அறிவே உண்மையான சக்தி என்பதையும் நான் நன்கு அறிவேன். எனது தொழிலில் சரியான வர்த்தக நடைமுறைகளை கடைபிடிக்காமல் நஷ்டத்தை ஏற்படுத்துவது பாவம் என்பதை நான் நன்கு உணர்கிறேன். எனது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நானே முற்றிலும் பொறுப்பேற்கிறேன். எனது நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் 30% வளர்ச்சி பெற்றிட உறுதியேற்கிறேன். ஒரு நிறுவனத்தில் வாடிக்கையாளரே மிகவும் முக்கியமானவர் என்பதை நான் நன்கு உணர்கிறேன். எனது பணியாளர்களே நிறுவனத்தின் மதிப்புமிக்க சொத்து என்பதை நன்கு அறிவேன். அவர்களை மரியாதையுடன் நடத்தி அவர்களின் நல்வாழ்விற்கும் மற்றும் சொந்த முன்னேற்றத்திற்கும் எந்நாளும் வழிவகுப்பேன். எப்பொழுதும் நேர்மறையான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையே சிந்தித்து நேர்மறையான சிந்தனைகளை மட்டுமே பிறரிடம் பகிர்ந்து கொள்வேன். எதிர்மறையான விஷயங்களை பற்றி புறம் பேச மாட்டேன். அப்படி பேசுவோரை தவிர்ப்பேன். நானும் எனது குடும்பத்தினர்கள் மற்றும் நண்பர்களும் வளங்களின் சேமிப்பே நமக்கு பாதுகாப்பு என்பதை உணர்ந்து மின்சாரம், எரிபொருள், உணவு மற்றும் நீர் போன்ற வளங்களை சேமிப்போம் என உறுதி கொள்கிறேன். Thank you, Manoj. Once again, good evening, everyone. எஸ் சார்ப உங்கள் அனைவரையும் இந்த மாலை வேளையில் வரவேற்பது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமாக எனது நண்பர் திரு அம்ரித் அவர்களையும் இன்றைய கதாநாயகன் அவரே, இந்த எஸ் உடைய மேனேஜ்மெண்ட் டீம், சாப்டர்ஸ் உடைய ஆஃபீஸ் பேரர்ஸ் அண்ட் கோர் கமிட்டி மெம்பர்ஸ் மற்றும் ஒரு சில கெஸ்ட் இன்னைக்கு வந்திருக்கீங்க. உங்கள் அனைவரையும் இந்த மாலை வேளையில் வரவேற்பது மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு செஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அக்கௌண்ட்ஸ் ஃபைனான்ஸ்னாலே நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸை நம்ம நம்பர்ஸோட எப்படி உட்காந்து ஒரு பார்க்கறது அப்படின்னு இன்னைக்கு எண்ட் ஆஃப் த செஷன் நம்ம டேக்அவே என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த நம்ம கம்பெனியுடைய ஃபைனான்சியல் ஹெல்த் எப்படி இருக்கும், இதற்கான பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னென்ன, அண்ட் இதை ஸ்கோரிங் சிஸ்டம், இதையே இந்த நம்பர்ஸே நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணி பார்க்கறது, இதற்கான கேஆர்ஐ கேபிஐ யாருக்கு, அக்கௌண்ட்ஸ் டீமுக்கும் ஃபைனான்ஸ் டீமுக்கும், ஃபைனலா இந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்றத பார்க்கறது தான் இது எண்ட் நம்ம எல்லாருமே இன்னைக்கு டேக்அவே எடுத்து போறதுக்கு. இதற்காக இன்றைக்கு இதை நம்மளுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண வர்றாரு மிஸ்டர் அம்ரித். அம்ரித்தை பத்தி சொல்றோம் அப்படின்னாக்கா, இஸ் அ குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். 10 வருஷத்துமா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு.
அவர் சென்னையில வந்து KRT & Co அப்படின்னு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இதற்கு முன்னாடி அவர் வேர்ல்ட் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கம்பெனி பத்தி சொல்லணும் அப்படின்னா KRT குரூப் அண்ட் கோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸை பொறுத்து பேசணும்னா இன்னைக்கு அவருடைய டீம் சைஸ் வந்து ஒரு 35+ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ஒரு 1500 கிளைண்ட்ஸ். அவருடைய பிரான்ச்சஸ் சென்னை அண்ட் திருப்பதியில இருக்கு. அண்ட் ஸ்பெஷலா அமிர்தை பத்தி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா வெரி ஸ்ட்ராங் விர்ச்சுவல் CFO சர்வீசஸும் growth கன்சல்டன்சியும் பண்ணிட்டு இருக்காரு. இது யாருக்காக அப்படின்னாக்கா MSMEக்கும் ஸ்டார்ட் அப் குரூப்ஸுக்காகவும் அவர் அட்வைசிங் கமிட்டியா இருக்காரு. அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலுடைய ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஃபைனான்ஸ் அண்ட் டாக்ஸேஷன் பேனலுக்கு அவர் கன்வீனரா இருக்கிறாரு. அண்ட் அம்ரித் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 காலேஜஸ் மேல வந்து அவர் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. பிளஸ் நிறைய ப்ரொஃபஷனல் ஃபோரம்ஸ்லயும் அவர் வந்து மெம்பரா இருக்காரு, ஸ்பீச்சஸும் கொடுத்துருக்காரு. Once again, I welcome you, Amrit. Thank you, Alex, sir. Thank you for the opportunity. And also announcements to the members. Mic வந்து மியூட்ல வைங்க, வீடியோ ஆன்ல வைங்க. ஓகே, வாய்ஸ் ஓவர் பண்ணிடாதீங்க. ஸோ வீடியோ ஆஃப் பண்ணிட்டு மைக் ஆன் பண்ணிடாதீங்க. ஸோ மைக்கை வந்து ஆஃப் பண்ணிட்டு வீடியோ ஆன்ல வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட், சாட்ல வந்து உங்க கம்பெனி பத்தியோ உங்க ப்ரொமோஷன்ஸ் பத்தி எதையுமே சாட்ல போடாதீங்க. அந்த சாட் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் Q&A. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்பப்போ அந்த Q&Aல நீங்க சாட்ல போட்டுட்டே இருந்தீங்கன்னா கடைசியில நாங்கள் கன்சால்டேட் பண்ணி கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் நடுவில் கொஸ்டின்ஸ் எதுவும் போஸ்ட் பண்ண கேட்க வேணாம். கொஸ்டின்ஸ் ஆர் ரிசர்வ் ஃபார் தி எண்ட். பட் நீங்க பேரலா நீங்க Q&A சாட்ல உங்களுடைய கொஸ்டின்ஸை போடலாம். ஸோ வித் திஸ் அம்ரித், the complete floor is yours. Okay, sir. ஸோ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் எல்லாருக்கிட்டையும், ஒரு பேப்பர் பென் பாசிபிள் அப்படின்னா எடுத்து வச்சுட்டீங்கன்னா நீங்க சைட்ல நோட்ஸோ இல்லை ஸ்கோரிங் சிஸ்டம், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்னாலே நார்மலா போரிங், ஒரு மாதிரி ட்ரை சப்ஜெக்ட், அப்படி ஒரு மாதிரி பயப்படுவாங்க. அதனால எதுவுமே ஒன்றும் பெரிய ஜாகன்ஸோ இல்லை ரொம்ப கஷ்டமான அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு சிம்பிளான ஒரு 25 பாயிண்டர்ஸ் வச்சிருக்கேன். ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். பேசிக்லி அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸுக்கு வந்து ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம், ஒரு 360 டிகிரி கவர் பண்ற மாதிரி ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம். அதனால உங்க ஆர்கனைசேஷனுக்கு, உங்க அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸுக்கு ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம், ஒரு ஸ்கோர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு பேப்பர் பென் வச்சுட்டீங்கன்னா நீங்க ஸ்கோர் அப்படியே நம்ம செஷன் போக நீங்க ஸ்கோர் பண்ணிட்டு இந்த எண்ட் ஆஃப் த செஷன் உங்க ஸ்கோருக்கு உங்களோட அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் என்ன பொசிஷன்ல இருக்குன்னு உங்களாலே அசஸ் பண்ண முடியும். அதனால if you have a paper and pen, that is great. I'll just share my screen. ஸோ நம்ம இந்த செஷனை கொஞ்சம் இன்ட்ராக்டிவா கூட அப்பப்போ வச்சுக்கலாம். ஸோ தட் யார் யார் என்ன ஸ்டேஜ்ல இருக்கும்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு ஸ்டார்ட் வித் வந்து 360 டிகிரி ஃபினான்ஷியல் ஹெல்த் செக் ஸ்கோரிங் சிஸ்டம். ஸோ இந்த டாபிக் அண்ட் ஸ்கோரிங் சிஸ்டம் கேட்டா உங்களுக்கு வந்து மைண்ட்ல என்ன வருது ஃபர்ஸ்ட்? ஸோ நீங்க சேட் பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணலாம். இந்த ஸ்கோரிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு யாரா ஃபாலோ பண்றீங்களா, இல்லை யாரா உங்க கம்பெனில ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸுக்கு யாரா ஸ்கோரிங் சிஸ்டம் போடுறீங்கன்னா நீங்க சேட் பாக்ஸ்ல போடலாம். ஓகே, ஸோ நம்ம செஷன் உள்ள போகலாம். இது வந்து உங்க கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்து அசஸ் பண்றதுக்கு ஒரு டூல். ஸ்கோரிங் சிஸ்டம்னாலே ஒரு நமக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். நம்ம அக்கௌண்ட்ஸிங் எல்லாமே நல்லா இருக்கு, ஃபினான்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு அப்படின்னு ஓரளவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன பார்க்கணும் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ்ல அப்படின்னா, டஸ் யுவர் பிசினஸ் கண்ட்ரோல் த ஃபினான்ஸ் ஆர் யுவர் ஃபினான்ஸ் கண்ட்ரோல் யுவர் பிசினஸ்? ஏன்னா நிறைய கம்பெனிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும், ஒரு பெரிய பாட்டில் நெக்கா இருக்கும், இல்லை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். நிறைய பேர் வந்து எனக்கு ஃபினான்ஸ் இருந்தாதான் என்னால சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும், எனக்கு ஃபினான்ஸ் இருந்தாதான் புது ஆர்டர்ஸ் எடுக்க முடியும், ஃபினான்ஸ் இருந்தாதான் என்னோட டீமை நான் க்ரோ பண்ண முடியும் அப்படிங்கிற எந்த டிசிஷன், மேஜர் டிசிஷனோ இல்லை எந்த டிசிஷன்னாலும் ஃபினான்ஸ்ல வந்து நிற்கும். ஃபினான்ஸ்னாலே நிறைய விஷயம் பண்ணாம நிறைய பேர் பண்ண முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன ஆயிடும் அப்படின்னா, உங்க ஃபினான்ஸ் தான் உங்க பிசினஸை கண்ட்ரோல் பண்ணும். பட் நார்மலா ஒரு ஆண்டர்பிரனர் ஒரு பிசினஸ் ரன் பண்றாருன்னா
ஃபினான்ஸ் வந்து ஒரு பாட்டில் நெக்கா இல்லாம அதை வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா உங்க பிசினஸ் வந்து உங்க ஃபினான்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து எல்லா எஸ்எம்இ ஆண்டர்பிரினர்ஸ் வந்து அந்த ஸ்டேஜுக்கு வரணும். எப்பவுமே ஒரு ஃபினான்ஸ் வந்து ஒரு இஷ்யூவா நிக்க கூடாது. ஓகே, ஃபினான்ஸ் சேலஞ்சஸ் வரும், பட் அந்த சேலஞ்சஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாங்கிறது தான் இந்த டாபிக். ஸோ இது செஷன் எப்படி போகும்னு நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு 25 கொஷின்ஸ் வந்து இருக்கு. 25 கொஷின்ஸ்னா இந்த ஸ்கோரிங் பண்றதுக்கு நான் ஒரு 25 கொஷின்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க ஒரு கொஷினுக்கும் வந்து ஆன்சர் வந்து இட்ஸ் எய்தர் எஸ் ஆர் நோ. நீங்க வந்து அந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் எஸ், ஆமா நான் இது வந்து ஃபாலோ பண்றேன், ஆமா என்னோட ஆர்கனைசேஷன்ல நான் அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் இது இருக்கு, இந்த ஃபேக்டர் இருக்கு அப்படின்னா நீங்க எஸ்னா 1 பாயிண்ட் கொடுக்கலாம் நீங்க. ஸோ ஸ்கோரிங் இஸ் 1 பேசிக்லி. நான் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்க வந்து 0 கொடுக்கலாம். ஸோ த ஸ்கோர் இஸ் பேசிக்லி 0 அந்த கொஷினுக்கு. ஸோ 25 கொஷினுக்கு 25 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த எண்ட் ஆஃப் த ஸ்லைட்ல வந்து உங்க ஸ்கோரிங்க்கு உங்களோட அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் என்ன பொசிஷன்ல இருக்கு, உங்களுக்கு என்ன ரிஸ்க் லெவல் இருக்கு, நீங்க இந்த செஷன் முடிஞ்சோடனே உங்க கம்பெனிக்கு நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். அதனால நீங்க வந்து ஸ்கோரிங் பண்றீங்கன்னா உங்களோட சாய்ஸ் அது. ஓகே, வில் கோ இன் தி செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கோரிங் பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து அக்கௌண்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, டு யூ ஹேவ் அ ஸ்ட்ராங் அக்கௌண்டன்ட் இன் யுவர் கம்பெனி? நீங்க வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் அசஸ் பண்ணோம், ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் ஒரு ஸ்ட்ராங்கான அக்கௌண்டன்ட் உங்க கம்பெனில இருக்காங்களா அப்படின்னு எஸ் நோ நீங்க வந்து ஸ்கோர் பண்ணணும். அதே மாதிரி அக்கௌண்டன்ட் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸ்ட்ராங்கான அக்கௌண்டன்ட்னா நான் என்ன மீன் பண்றேன்னா, பெரும்பாலான எம்எஸ்எம்இஸ்ல என்ன ஆகும்னா அக்கௌண்டன்ட் ஒரு டேட்டா என்ட்ரி மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. எப்படின்னா அக்கௌண்டன்ட் வருவாரு, சேல்ஸ் பில்ஸ், பர்ச்சேஸ் பில்ஸ், எக்ஸ்பென்ஸ் பில்லு என்ட்ரி போட்டுட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற என்ட்ரிஸ் போட்டுட்டு போயிடுவாரு. ஓகேயா, அது வந்து அக்கௌண்டன்டோட ஜாப் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம அது வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும். ஒரு அக்கௌண்டன்டோட ஜாப் வந்து வெறும் டேட்டா என்ட்ரியோட இல்லாம அதை அனலைஸ் பண்ணி ஒரு P&L எப்படி இருக்கணும், எந்த ஹெட்ல எந்த எக்ஸ்பென்ஸ் கரெக்டா போகணும், நான் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ல போடட்டுமா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ல போடட்டுமா அன்ற ப்ராப்பர் கிளாரிட்டி அந்த அக்கௌண்டன்ட்டுக்கு இருக்கணும். பேலன்ஸ் ஷீட்ல எது அசெட், எது லயபிலிட்டி, எது வர வேண்டியது. ஸோ பேலன்ஸ் ஷீட் பார்த்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் ஓனருக்கு ஒரு ப்ராப்பர் ரிப்போர்ட்டோ ஒரு இன்புட் கொடுக்குற மாதிரி ஒரு அக்கௌண்டன்ட் தான் ஒரு ஸ்ட்ராங்கான அக்கௌண்டன்ட். ஏன்னா நிறைய எம்எஸ்எம்இஸ்ல வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் என்ட்ரி மட்டும் போட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு அனலைஸ் வெதர் யூ ஹேவ் அ ஸ்ட்ராங் அக்கௌண்டன்ட், எஸ் ஆர் நோ. அதே மாதிரி ஒரு அக்கௌண்டன்ட்னா நார்மலா என்ன ஆகும்னா ஃபுல் டைம் அக்கௌண்டன்ட் வச்சுக்கணும். தட் இஸ் வாட் இஸ் த பெஸ்ட் ப்ராக்டிஸ். நிறைய எஸ்எம்இ ஓனர்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சரி எனக்கு டர்ன் ஓவர் 1 கோடி போட்டோம், ஒரு 2 கோடி போட்டோம், அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபுல் டைம் அக்கௌண்டன்ட் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல இருப்பாங்க. பட் என்னோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, ஃப்ரம் டே 1 ஒரு நல்ல அக்கௌண்டன்ட்டை வந்து நீங்க பார்த்து கண்டிப்பா உங்க ஆர்கனைசேஷன்ல வைக்கணும். ஏன்னா நிறைய கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான அக்கௌண்டன்ட் இஸ் a கிரேட் பேக் போன். ஓகே, ஒரு ஓனருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்னா ஒரு அக்கௌண்டன்ட். ஏன்னா இந்த எண்ட் எல்லாமே நம்பர்ஸ் தான் இல்லையா. ஒரு டிசிஷன் எடுக்கணும்னாலும் உங்களுக்கு நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்க டிசிஷனே எடுக்க போறீங்க. ஓகே, ஸோ யூ ஷுட் ஹேவ் அ ஃபுல் டைம் அக்கௌண்டன்ட். இன்னொன்னு நிறைய எம்எஸ்எம்இஸ்ல இஷ்யூ என்ன இருக்குன்னா, ஒரு அக்கௌண்டன்ட் ஹையர் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கேஆர்ஏயோ ஒரு கேபிஐயோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பிசினஸ் ஓனருக்கே வந்து ஃபினான்ஸ்னாலே கொஞ்சம் பேக் சீட் வாங்குவாங்க. ஒரு கிளாரிட்டி இருக்காது. அக்கௌண்டன்ட் கிட்ட என்ன கொடுக்கணும், என்ன வேலை வாங்கணும், நமக்கு என்ன ரிப்போர்ட் பார்க்கணும். ஸோ ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு நீங்க ஒரு ஜாப் கொடுக்குறீங்கன்னா ஆனா வீக்லி பேசிஸ் அந்த அக்கௌண்டன்ட் என்ன பண்ணணும், ஆனா மந்த்லி பேசிஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி, ஒரு டிஸ்கிரிப்ஷன் கேஆர்ஐ கேபிஐ ஃபிக்ஸ் பண்ணா மட்டும்தான் அந்த அக்கௌண்டன்ட் வந்து அவங்களோட ஜாப் வந்து ப்ராப்பரா பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அக்கௌண்டன்ட். ஸோ இதுக்கு வந்து இது எல்லாத்துக்குமே எஸ், ஆமா எனக்கு என்கிட்ட ஸ்ட்ராங்கான அக்கௌண்டன்ட் இருக்காங்க, ஃபுல் டைம் அக்கௌண்டன்ட் இருக்காரு, அவரோட டிஸ்கிரிப்ஷன் கேஆர்ஐ கேபிஐ கிளியரா இருக்கு அப்படின்னா யூ கேன் கிவ் ஸ்கோரிங் as 1. இல்ல இதுல ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னா யூ ஹேவ் டு கிவ் as 0. ஓகே, ஸோ இப்போ 0னா நீங்க வரி பண்ண வேண்டாம். ஆல்வேஸ் தேர் இஸ் a ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். அதை வந்து இது பண்ணிக்கலாம். பட் ஏன் அக்கௌண்டன்ட் ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்கேன்னா அக்கௌண்டன்ட் தான் பேஸ். உங்களுக்கு என்ன ஃபினான்ஸ் அக்கௌண்டிங்ல எது அச்சீவ் பண்ணணும்னாலும் அக்கௌண்டன்ட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு பேஸ். அதுவே வந்து நம்ம வீக்கா வச்சிருந்தோம் அப்படின்னா எல்லாமே வில் ஃபால் அபார்ட். நீங்க என்னதான் சேல்ஸ் பண்ணாலும் என்னதான் மார்க்கெட்டிங் பண்ணாலும் in the end will fall in accounting and finance. Okay, we will move to the next point. So உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருக்குனா நீங்க வந்து you will take it at the end. நீங்க நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஏனா ஸ்லைடு பார்க்கறப்போ maybe you may have a questions.
அது வந்து எண்ட்ல வச்சுக்கலாம். ஓகே. ரெண்டாவது பாயிண்ட் ஸ்கோரிங் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் வந்து ரியல் டைமா இருக்கணும். ரியல் டைம்னா என்ன அர்த்தம்னா ஆன் அ டெய்லி பேசிஸ் என்னோட அக்கௌண்ட்ஸ் நம்மள அக்கௌண்ட்ஸ் வந்து போடுறோமா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய கம்பெனிஸ்ல நீங்க சின்ன கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவோம், 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி சேர்த்து பண்ணுவாங்க, இல்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி அக்கௌண்டன்ட் வந்து போட்டுட்டு போவாரு. அந்த மாதிரி இருக்கும் போது எந்த கம்பெனியா இருந்தாலும் ஒரு சேலஞ்சஸா இருக்கும். உங்களுக்கு எந்த டிசிஷன் எடுக்கனாலும் ஒரு ரிப்போர்ட் வேணும்னாலும் அக்கௌண்ட்ஸ் வந்து ரியல் டைம் இல்லைன்னா உங்களால கரெக்டான ப்ராஃபிட்ஸ் இன்னைக்கு நான் பார்க்க முடியாது. கரெக்டான பேலன்ஸ் ஷீட், டெட்டார்ஸ் பேலன்ஸ் கரெக்டா இல்ல, கிரெடிட்டார்ஸ் பேலன்ஸ், சப்ளையர் பேலன்ஸ் கரெக்டா இல்ல சப்ளையர் பேலன்ஸ் லாஸ்ட் ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி பண்றோம் அப்படின்னா உங்களால எந்த டிசிஷனும் வந்து எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதனால அக்கௌண்டிங் வந்து போடுறோம் அப்படின்னா இட் ஷுட் பி ரியல் டைம் அண்ட் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஏன்னா ஆன் அ டெய்லி பேசிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால ரெகன்சிலேஷனோ இல்ல ஒரு டெசிஷனோ இல்ல ஜிஎஸ்டி ஃபைலிங்கோ எதுலயுமே டிலே ஆகாது. இல்லைன்னா உங்களுக்கு எல்லா இதுலயும் டிலே ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இஃப் யூர் அக்கௌண்டிங் இஸ் ரியல் டைம், நீங்க ரியல் டைமா எல்லா செல் கரெக்டா நான் டெய்லி அக்கௌண்ட்ஸ் கரெக்டா போட்டுறேன் அப்படியேனா யூ கேன் கிவ் அ ஸ்கோரிங் as 1. இல்ல சார் நான் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்ல எப்பவுமே 15 days கேப் இருக்கு சார், என் அக்கௌண்டன்ட் வந்து எப்பவுமே பிஸியா இருக்காரு, ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி எப்பவுமே கொஞ்சம் லேட்டு தான் ஆகுது அப்படின்னா யூ ஹேவ் டு கிவ் ஸ்கோரிங் as 0. So this is the second point. Accounting should be real time. So we'll move to the third point. Completeness of accounts. Completeness of accounts na enna? 100% of your transactions are accounted and disclosed. See, நம்ம நிறைய இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நிறைய என்ட்ரிஸ் வந்து மிஸ்ஸிங்கா இருக்கும். இல்ல சில பேர் இன்வாய்ஸ் வந்து சில வெண்டார்ஸோ சில சப்ளையர்ஸோ இன்வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த அக்கௌண்டிங் அந்த என்ட்ரிஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது. அப்புறம் என்ன ஆகும்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 6 monthsக்கு ஒரு வாட்டியோ இல்ல ஆடிட்டர் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றப்பதான் தெரியுமே இதெல்லாம் மிஸ் ஆகுது, இந்த என்ட்ரிஸ்லாம் இல்ல, இந்த இன்வாய்ஸ் இல்ல ஜிஎஸ்டி ஃபைலிங்லாம் இந்த டேட்டா இல்ல நம்ம ப்ராப்பரான வவுச்சர்ஸ் இல்ல. ஓகே. ஸோ கம்ப்ளீட்னஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. இன்னொன்னு நம்ம எந்த என்ட்ரியும் மிஸ் ஆகாம பாக்குறதுக்கு ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம கம்பெனில இருக்கணும். ஸோ கம்ப்ளீட்னஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து வேலிடேட் பண்றதுக்கு you have to give a scoring as 1. In case your accounts you feel it's complete, எதுவுமே மிஸ் ஆகல, I am covering all the transaction, ஆமா சார் என்னோட கஸ்டமர் பிடிக்கிற டிடிஎஸும் நான் ரெக்கார்ட் பண்றேன், எனக்கு பிடிக்கிற ஜிஎஸ்டியும் வந்து எல்லாமே என்ட்ரிஸ் கரெக்டா இருக்கு, ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இருக்கிற பேலன்ஸும் என்னோட அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிற பேலன்ஸும் கரெக்டா மேட்ச் ஆகுது, டிடிஎஸ்ல இருக்கிற பேலன்ஸும் இதுல இருக்கிற பேலன்ஸ் மேட்ச் ஆகுது, ஸோ என் வெண்டார் கிட்ட இருக்கிற பேலன்ஸும் என்னோட புக்ஸ்ல வெண்டாரோட பேலன்ஸும் கரெக்டா மேட்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆல் கால்ட் அஸ் கம்ப்ளீட்னஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஏன்னா அக்கௌண்டன்ட் வந்து என்ட்ரிஸ் போடலாம், பட் கம்ப்ளீட்டா போடுறாரா இல்லையான்னு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட இருக்கணும். இப்போ எல்லா வவுச்சர்ஸ்லாம் என்டர்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னு. ஸோ இஃப் யூ ஃபீல் அக்கௌண்ட்ஸ் இஸ் கம்ப்ளீட் 100% எல்லாமே ரெக்கார்டட். இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேஷ் டிரான்சாக்ஷன் காமிக்கிறது இல்லை சார், நான் கேஷ் பேங்க்ல வர டிரான்சாக்ஷன் மட்டும் காட்டுறேன், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது யூ வில் ஹேவ் அன் இஷ்யூஸ். ஸோ தேர் அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் கம்ப்ளீட். ஏன்னா நம்ம கேஷ்ல வாங்குற டிரான்சாக்ஷன்லாம் கேஷ்லேயே செலவு பண்ணிடுவோம். ஸோ ரியலான ப்ராஃபிட்ஸ் வந்து எப்பவுமே தெரியவே தெரியாது. நீங்க எல்லா டிரான்சாக்ஷனும் உள்ள கொண்டு வரல அப்படின்னா உங்க புக்ஸ்ல யூ வில் நெவர் நோ வெதர் யுவர் அக்கௌண்ட்ஸ் இஸ் கம்ப்ளீட். ஸோ இஃப் யூ ஃபீல் கம்ப்ளீட் அக்கௌண்ட்ஸ் இஸ் தேர், யூ ஸ்கோரிங் as 1 இல்ல 0. We'll move to the next point. Review of financials and accounts. I think எஸ்ல வந்து இது நிறைய வாட்டி ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல்ஸ் மந்த்லி ரிவ்யூ பண்ணோம், இல்ல 6 months ஒன்ஸ், இல்ல குவார்டர்லி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணோம், இல்ல ஒரு எம்ஐஎஸ் எவ்ரி 3 months ரிவ்யூ பண்ணோம், இல்ல மந்த்லி ரிவ்யூ பண்ணோம். ஸோ ஆஸ் அ பிசினஸ் ஓனர் வெரி வெரி கிரிட்டிக்கல் என்ன அப்படின்னா நம்ம எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம், எவ்வளவு சேல் பண்றோம், எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் நடக்குது, எவ்வளவு ப்ராஃபிட் நடக்குது அப்படின்னு தெரியணும். அப்படின்னா மந்த்லி அக்கௌண்ட்ஸ் போட்டுட்டு மந்த்லி உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட் வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். தட் இஸ் நீங்க 6 months ஒன்ஸோ இல்ல ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும் போது ஐயோ நம்ம இதெல்லாம் விட்டுட்டோமே, ப்ராஃபிட் ரொம்ப கம்மியா இருக்கே, இல்ல சேல் கொஞ்சம் அதிகமா பண்ணிருக்கலாமே, இல்ல எக்ஸ்பென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு நம்ம லாஸ்ல வந்துட்டோமே அப்படின்னு கடைசியில நம்ம வந்து வரி பண்றதோட மந்த்லி ரிவ்யூ பண்ணிட்டீங்க அப்படின்னா you will have a very healthy financial position plus corrections நிறைய பண்ண முடியும். ஸோ ஒரு டைரக்ஷன் ப்ராப்பரா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே.
ஸோ ரிவ்யூ ஆஃப் ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், இப்போ நீங்க மந்த்லி ரிவ்யூ பண்றீங்க உங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட்னா யூ கேன் கிவ் ஸ்கோரிங் as 1. இல்ல சார் நான் மந்த்லி பாக்குறது இல்ல, 3 months ஒன்ஸும் பாக்குறது இல்ல, 6 months ஒன்ஸும் பாக்குறது இல்ல அப்படின்னா யூ ஹேவ் டு கிவ் ஸ்கோரிங் as 0. So this clear, we'll move to the next slide. So அஞ்சாவது critical point, budgeting and goal setting. I think எஸ்ல பட்ஜெட்டிங் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஐ ஃபீல் பட்ஜெட்டிங்க்கு தனியா ஒரு செஷனே நம்ம வந்து வருஷம் நடத்துறாங்க எஸ்ல. ஸோ பட்ஜெட்டிங் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். நம்ம ஒரு 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 படம் கூட ஐ திங்க் நீங்க பார்த்துருப்பீங்க, பட்ஜெட் பத்மநாபன். எவ்வளவு பேர் அந்த படம் பார்த்துருக்கீங்க? பட்ஜெட் தமிழ்ல ஒரு பட்ஜெட் பத்மநாபன் ஒரு படம் இருக்கு. நீங்க அதை பார்த்துருந்தீங்கன்னா சாட்ல எஸ் போடலாம். ஏன்னா அந்த படத்துல வந்து பியூட்டிஃபுல்லா பட்ஜெட்டிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. எந்த டைம்ல எவ்வளவு செலவு பண்ணோம், என்ன பண்ணோம், எவ்வளவு பட்ஜெட் இருந்தா என்ன பண்ணலாம், எது பண்ண முடியாது, எது பிளான் பண்ணலாம், எது பிளான் பண்ண முடியாது. ஸோ பிளானிங் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். நம்ம எது பண்ணனாலும் முன்னாடியே பிளான் பண்ணணும். இஃப் யூ சி லார்ஜ் கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு பட்ஜெட் வந்து எப்பவுமே ஜான்வரி பிப்ரவரியில போட்டு முடிச்சு அப்ரூவல்லாம் வாங்கி ரெடியா இருப்பாங்க. நெக்ஸ்ட் இயர் நான் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் ஏப்ரல் டு மார்ச் நான் என்ன பண்ண போறேங்கிறது வந்து அந்த இயர் என்று முடியறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பிளான் பண்ணிடுவாங்க. என்னோட சேல்ஸ் எவ்வளோ இருக்கணும், என்னோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கணும், அது எல்லாத்தையும் பட்ஜெட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான், பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பிஸ்னஸே ரன் பண்ணுவாங்க. ஸோ நீங்க பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணணும்னாலும் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளதான் இருக்கணும். அந்த பட்ஜெட்டுக்கு மேல தாண்டி போச்சுன்னா அப்ரூவல் வாங்கணும். அந்த ப்ராசஸ்லாம் ரொம்ப நீட்டா இருக்கும் பெரிய கம்பெனிஸ். பட் எஸ்எம்இஸ்ல பாத்தீங்கன்னா பட்ஜெட்டுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்காது. ஸோ நம்ம டெய்லி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அப்படியே ஓடிட்டு இருப்போம். அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குமே தவிர பட்ஜெட் பண்ற நம்ம உட்காந்து ஒரு எக்ஸல் ஷீட்ல பட்ஜெட் போட்டு ப்ராப்பரா அதை பேஸ் பண்ணி நம்ம ரன் பண்றது இல்லை. ஒரு பட்ஜெட் போட்டுட்டு எவ்ரி மந்த் நான் போட்ட பட்ஜெட் இவ்வளோ, நான் பண்ண பட்ஜெட் பண்ண சேல்ஸ் இவ்வளோ, ஆனா எனக்கு வந்தது வந்து இவ்வளவுதான் வந்திருக்கு, கேப் இவ்வளோ இருக்கு அப்படிங்கிற கேப் அனாலிசிஸ் வந்து மந்த்லி பேசிஸ் பண்ணணும். அந்த கேப் அனாலிசிஸ் பண்ணலன்னா நம்ம எங்க தப்பு பண்றோம்னு ஒரு கிளாரிட்டியே இருக்காது. ஸோ ஒரு சிம்பிள் உங்க அக்கௌண்டன்ட்டோ இல்ல அட்மினோ நீங்க வந்து ஒரு பட்ஜெட் கொடுத்து எவ்ரி மந்த் எனக்கு இதுதான் பட்ஜெட்டு, எவ்ரி மந்த் முடிஞ்ச உடனே எனக்கு ஆக்சுவலா நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு போட்டுட்டு பக்கத்துல இன்னொரு காலம் போட்டுட்டு கேப் எவ்வளவு கேப் இருக்கு, கேப் பர்சன்டேஜ் என்ன, அதை அனலைஸ் பண்ணாலே ஐ திங்க் நெக்ஸ்ட் 12 months எவ்ரி மந்த் பண்ணாலே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க வந்து பட்ஜெட்டுக்கும் உங்க ஆக்சுவல்ஸ்க்கும் கேப் வந்து கம்மியாயிட்டே போகும். இனிஷியலா பட்ஜெட்டுக்கும் நீங்க இப்ப ஆக்சுவல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கும் கேப் மேபி 70% இருக்கலாம், 80% இருக்கலாம். பட் நிறைய பேர் எங்க ஃபெயில் ஆகுறாங்கன்னா, இல்ல சார் எப்பவுமே பட்ஜெட் போடுறோம், ஆனா பட்ஜெட்டுக்கும் ஆக்சுவல்ஸ்க்கும் நிறைய கேப் இருக்கு, நான் பட்ஜெட் போட்டு என்ன சரி யூஸ் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இருக்காங்க. பட் நீங்க வந்து அதை வந்து பிரேக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு பட்ஜெட்டிங்கே போடல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பட்ஜெட் போடணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு மாசத்துக்கு பட்ஜெட் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மாசத்துக்கு எவ்ரி மந்த் முன்னாடியே ஒரு பட்ஜெட் போட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்லோவா ஒரு ப்ராக்ரஸ் ஆச்சுன்னா ஒரு குவார்டருக்கு ஒரு பட்ஜெட் போடுங்க. ஸோ யூ ஸ்டார்ட் வித் மந்த்லி, தென் டூ குவார்டர்லி, தென் ஹாஃப் இயர்லி, தென் ஆனுவலி. ஸோ அது வந்து நீங்க ஒரு 1 year 2 years ப்ராப்பரா பண்ணீங்கனாலே அது ஒரு கல்ச்சராகவே ஃபார்ம் ஆயிடும் உங்களுக்கு. நான் பட்ஜெட் போட்டாதான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல வந்தா மட்டும்தான் நீங்க வந்து எக்ஸ்பென்சஸை வந்து கட் பண்ண முடியும். இல்லைன்னா எக்ஸ்பென்ஸ் எப்போ ஆகுது, எங்க போகுது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியே இருக்காது. அதனாலதான் நிறைய இடத்துல வந்து நான் இஷ்டத்துக்கு செலவாகுது, எப்படி கட் டவுன் பண்ணோன்னே தெரியல. எக்ஸ்பென்சஸை கட் டவுன் பண்ணி ப்ராப்பரா ஸ்ட்ரீம்லைன் பண்ணோம்னா பட்ஜெட்டிங் இஸ் a வெரி வெரி குட் டூல். அது வந்து கண்டிப்பா நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இஃப் யுவர் கம்பெனி யூஆர் ஃபாலோயிங் பட்ஜெட்டிங் அண்ட் டூயிங் எ கோல் செட்டிங் அப்படின்னா ஸ்கோரிங் வந்து நீங்க 1 கொடுக்கணும். இல்ல சார் நான் பட்ஜெட்டிங் பண்றது இல்லை, ப்ராப்பரா பண்றது இல்லை, வெறும் சேல்ஸ் எவ்வளோ, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ மொட்டையா போட்டுட்டு நான் வந்து பட்ஜெட்டிங் பண்ணா தட்ஸ் நாட் அ பட்ஜெட். கிளியரா சேல்ஸுக்கு ஒரு பட்ஜெட், எக்ஸ்பென்ஸுக்கு ஒரு பட்ஜெட், அசெட் பர்ச்சேஸுக்கு ஒரு பட்ஜெட், ப்ராஃபிட்டை பட்ஜெட் பண்ணோம். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் இஸ் நிறைய பேர் சேல்ஸை தான் பட்ஜெட் பண்ணுவாங்க தவிர எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வேணுங்கிற ஒரு பட்ஜெட்டே யாருமே போட மாட்டாங்க. சார் ப்ராஃபிட் வந்தா பாத்துக்கலாம், ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல இருப்பாங்க. ஸோ தட் இஸ் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஸ்கோரிங் இஸ் 1 if you are doing budgeting. இல்லைன்னா you have to give yourself a 0.
வில் மூவ் டு த நெக்ஸ்ட் சேலரி. ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான் எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு. நான் நிறைய எம்எஸ்எம்இஸ் ஓனர்ஸோட டீல் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல. மேக்சிமம் நான் பார்த்த வரைக்கும் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எடுக்கிற சேலரி, ஸோ நம்ம தான் பிஸ்னஸ் நடத்துறோம், நம்ம கம்பெனிலே நம்ம காசு எடுக்கிறது வந்து ஒரு கிளாரிட்டி இருக்காது. சார் காசு எப்போ இருக்கோ எடுத்துக்கலாம், சார் எப்போ ப்ராஃபிட் இருக்கோ எடுத்துக்கலாம், இல்ல சார் எப்பயாச்சும் காசு இருக்கும்போது நான் எடுத்துக்கிறேன், அப்பப்போ எடுத்துக்கிறேன். இன்னும் நிறைய எம்எஸ்எம்இ பிசினஸ் ஓனர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் காசு உள்ள போட்டுட்டு தான் சார் இருக்கேன், எங்க சார் நான் எடுக்கிறேன் சேலரி. ஸோ ஒரு பிசினஸ் ஓனர் அப்படின்னா நம்ம பண்றதே ப்ராஃபிட்டுக்காக தான் பிசினஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஸ்டார்டிங் அ பிசினஸ், ஏன் நம்ம வந்து ஒரு ஜாபுக்கு போகாம நம்மளா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரிஸ்க் எடுத்துட்டு இவ்வளவு பிசினஸ் ரன் பண்றோம், 5 இயர்ஸ் ஆச்சு, 10 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா, we have to as a business owner take our salary first. நம்ம தான் ஃபர்ஸ்ட் சேலரி எடுக்கணும் நம்ம பிசினஸ்ல. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து யூ ஷுட் ஹேவ் அ ப்ரொஃபஷனலிசம் வேர் பிசினஸ் வேற இது ஆங்கிள் பார்க்கணும். உங்களை வந்து நீங்க பிரிச்சு பார்க்கணும். அது அப்பதான் நீங்க வந்து சேலரி வந்து ஃபர்ஸ்டா எடுப்பீங்க. ஏன்னா நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், எம்ப்ளாயிஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் சேலரி கொடுப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஜிஎஸ்டி கட்டுவோம், அதுக்கப்புறம் எல்லாமே கட்டினதுக்கு அப்புறம் சார் காசு இருந்தா நான் எடுத்துக்கிறேன், அந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருக்கும். பட் ஒன்ஸ் அது வந்து இனிஷியல் மேபி 1 year 2 yearsல ஐ அண்டர்ஸ்டாண்ட் எனிவன் ஹூ ஸ்டார்ட்ஸ் அ பிசினஸ் இனிஷியலா அப்படிதான் இருக்கும், ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். சார் ஒரு கிளாரிட்டியே இல்லை அப்பனா புரியுது. பட் சம்மன் ஹூ இஸ் into 3 years 5 years 10 years அப்படின்னா very very critical as a business owner, have a clear policy that first I will take salary as a business owner, then I will give it to my employees and then everything else. And இன்னொன்னு நான் நிறைய இடத்துல என்ன பார்த்திருக்கேன்னா, பிசினஸ் ஓனர்ஸோட சேலரி வந்து எப்பவுமே பிக்சடா இருக்காது. எடுக்கிறது ஒரு மாசத்துல 50,000 ரூபாய் எடுப்பாங்க, ஒரு மாசத்துல 1 lakh எடுப்பாங்க, ஒரு மாசத்துல எடுக்கவே மாட்டாங்க, இன்னொரு மாசத்துல நிறைய எடுப்பாங்க. ஸோ இது வந்து கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா சேலரி கிராஃப் ஏறிட்டு இறங்கிட்டே இருக்கும். அப்படி எப்பவுமே இருக்கக்கூடாது. ஒரு பிசினஸ் ஓனருக்கு சேலரி நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபிக்ஸடா ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சார் எவ்ரி மந்த் உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கும் இல்ல உங்க சேவிங்ஸ்க்கும் ஒரு ஃபிக்ஸடா ஒரு சேலரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி. சார் நான் மந்த்லி 1 lakh நான் ஃபிக்ஸடா நான் எப்பவுமே சேலரி எடுத்துப்பேன், வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஐ வில் டேக் இட் அஸ் சேலரி அப்படிங்கிற ஒரு கிளியர் பாலிசி இருக்கணும். அதுக்கு மேல சீசனலா எப்பயாச்சும் நல்ல ப்ராஃபிட்ஸ் இருக்கும் போது நான் அடிஷ்னலா இன்சென்டிவ் மாதிரி நானே எடுத்துப்பேன், இல்ல நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்தா நான் அப்போ எடுத்துக்கிறேன் வேரியபிள். ஸோ அப்படி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ தட் கேன் பி டன். பட் ஒரு மாசமும் வேற சேலரி as a business owner and taking salary in the last, பிசினஸ் ஓனர் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் காசு இருந்தா நான் எடுத்துப்பேங்கிற ஒரு பாலிசி இருக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸோ இல்ல நம்ம பிசினஸ்ல ஒரு கண்ட்ரோலே இருக்காது. ஏன்னா நம்ம மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கம்மியாயிட்டே போகும் when you start doing this. பட் நீங்க உங்களுக்குன்னு ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணி உங்க கேஷ் ஃப்ளோவை எல்லாம் ப்ராப்பர் பண்ணி, இல்ல என் கம்பெனியை நான் எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கிறேன், 1ஆம் தேதி ஆனா எனக்கு வந்து நான் கரெக்டா நான் சேலரி எடுக்கிற மாதிரி நான் கேஷ் ஃப்ளோ என் பிசினஸ் ரன் பண்ணுவேன், தட் இஸ் த ரைட் வே ஆஃப் ரன்னிங் பிசினஸ். ஸோ அப்படி நம்ம பண்றோம் as a business owner, ஆல்வேஸ் யூ மேக் ஷுர் யூ டேக் மந்த்லி நீங்க ஃபிக்ஸட் சேலரி கரெக்டா எடுக்கிறீங்க கன்சிஸ்டன்டா அப்படின்னா யூ கேன் கிவ் ஸ்கோரிங் as 1, இல்லைன்னா யூ டு கிவ் ஸ்கோரிங் as 0. 7th நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஸ்டாச்சுரி கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ கொஸ்டின் என்னன்னா, do you file your GST returns before time every month or is there a delay? ஸோ இப்போ ஜிஎஸ்டி எல்லாருக்குமே தெரியும், பயங்கரமா டைட் பண்ணி 1008 ரூல்ஸ் ஜிஎஸ்டில வந்து கொண்டு வந்துட்டாங்க. எங்கேயுமே எஸ்கேப் ஆகுற மாதிரி அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்கு. அண்ட் நீங்க எங்க வேணா போங்க, ஜிஎஸ்டி சர்டிபிகேட் தான் ஃபர்ஸ்ட் வாங்குறான். நீங்க ஒரு ஆர்டர் வாங்குறீங்க, ஒரு கிளைண்ட் கிட்ட போறீங்க அப்படின்னாலே, சார் உங்க ஜிஎஸ்டி நம்பர் கொடுங்க போட்டு, இப்போ மொபைல் எல்லாம் ஆப் வந்துச்சு, பெரி.னு ஒரு ஆப் இருக்கு. அந்த பெரி.டாட் ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா யாரோட ஜிஎஸ்டி நம்பர் போட்டாலும் ஒரு செகண்ட்ல ஜாதகமே வந்து உங்களுக்கு மொபைல் ஆப்ல கிளியரா தெரியுது. நீங்க எங்கேயுமே லாகினே பண்ண தேவையில்ல, ஃப்ரீ ஆப் பெரி.டாட். அதுல போட்டீங்கனாலே நீங்க எப்போ உங்க ரிட்டர்னை ஃபைல் பண்றீங்க, எப்போ GSTR 1 பண்றீங்க, எப்போ GSTR 3B ஃபைல் பண்றீங்க, நீங்க ஃபைலிங் பண்றீங்களா இல்லையா, இல்ல டிலே இருக்கா, எந்த டேட்ல ஃபைலிங் பண்றீங்க கூட இன்ஃபர்மேஷன் அந்த ஆப்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து ஜிஎஸ்டி வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா இப்போ எங்க போனாலும் ஜிஎஸ்டி
லேட்டா ஃபைல் பண்ணாலே உங்களுக்கு நான் பிசினஸ் இல்ல சார், எங்களுக்கு ப்ராப்பரா ஜிஎஸ்டி கம்ப்ளை பண்ற வெண்டார் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. நோ மோர் முன்னாடி வேட்டோ இல்ல சர்வீஸ் டாக்ஸ்ல இருந்த மாதிரி பண்ண முடியாது. ஜிஎஸ்டில யூ கேனாட் டூ எனிதிங். அதனால ஜிஎஸ்டி வந்து நம்ம கரெக்டா ஃபைல் பண்றோமா, இல்ல சார் எப்பவுமே வந்து 20ஆம் தேதி தான் நான் ஃபைல் பண்றேன், இல்ல சார் எப்பவுமே லேட் ஃபீஸ் கட்டிட்டே இருக்கேன், இல்ல ஜிஎஸ்டிஆர் 1 நான் எப்பவுமே லேட்டா பண்றேன் அப்படின்னா then it becomes an issue. So your complaint should be very very critical. ஸோ உங்க ஜிஎஸ்டி நான் கரெக்டா பண்றேன் சார், கரெக்டா முன்னாடி டைமுக்கு முன்னாடியே பண்ணிடுறேன், லாஸ்ட் டே எல்லாம் நான் பண்றதே இல்லை அப்படின்னா you have to give scoring as 1 or you have to give a scoring as 0. and other ஜிஎஸ்டி தவிர நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, நம்ம அதுவும் பார்ப்போம். So 8th is physical verification. So people who are into manufacturing, people who are into trading other than service, கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் ஸ்டாக்ஸ் ஹேண்டில் பண்ணுவீங்க. பீட் ரா மெட்டீரியல், பீட் பாட் அவுட் மெட்டீரியல், கன்சியூமபிள்ஸ், பேக்கிங் மெட்டீரியல், நிறைய ஸ்டாக்ஸ் நீங்க வச்சிருப்பீங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிசிக்கல் வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணுறோமா இல்லையா. சில பேர் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸ்டாக் வந்து என் புக்ஸ்ல இவ்வளவு ஸ்டாக் இருக்கு, ஆனா நேர்ல பிசிக்கலா பார்க்கும்போது அந்த ஸ்டாக்கே இல்ல, இல்ல டேமேஜ் ஸ்டாக்கா இருக்கு, இல்ல எதுவுமே மூவ் ஆக மாட்டேங்குது சார் ஸ்டாக்கு. இல்ல சார் ஸ்டாக் எல்லாம் எப்படி சார் நம்ம லோன் பர்பஸ்க்கு நம்ம பினான்சியல்ஸ்ல காட்டுற ஸ்டாக் தான், ஆக்சுவலா ஸ்டாக் எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அந்த ஒரு மிஸ்மேட்சோ இல்ல இஷ்யூஸோ நீங்க வந்து பிசிக்கல் வெரிஃபிகேஷன், பிசிக்கலா அந்த ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு ஒரு குவார்டர்லி பேசிஸோ இல்ல ஒரு ஹாஃப் இயர்லி பேசிஸோ இல்ல மந்த்லி பேசிஸோ நீங்க கண்டிப்பா பண்ணாதான் உங்க பிசினஸ்ல எங்க கேப் இருக்கு, என்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற இது தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஸ்டாக் புக்ஸ்ல இருக்கு, புக்ஸ்ல ஒரு ஸ்டாக் இருக்கும், பிசிக்கலா ஒரு ஸ்டாக் வேற ஸ்டாக் இருக்கும். யூ வில் நாட் கிவ் அ ட்ரூ பிக்சர். ஏன்னா ஒரு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஸ்டாக் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஏன்னா ஸ்டாக்கோட வேல்யூ வந்து தப்பா இருக்குன்னா உங்க ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா தப்பா இருக்கும். ஸ்டாக்ஸோட ஃபிகர்ஸ் வந்து கரெக்டா இருக்குன்னா உங்க யூ வில் கெட் தி ரைட் ப்ராஃபிட். ஸோ ஸ்டாக்கோட பிசிக்கல் வெரிஃபிகேஷனோ மேனேஜ்மெண்ட்டோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் அ பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் யர் ஸ்டாக் on a monthly or a quarterly or a half yearly basis, you have to give a scoring as 1. இல்லைன்னா நீங்க ஸ்கோர் வந்து 0 கொடுக்கணும். நான் இல்லை சார் நான் பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்றதே இல்லை, எப்பயாச்சும் பண்றேன் சார், இல்லை சார் டைமே இல்லை பிசினஸ் இது பண்றதுக்கு, இல்லை சார் எல்லா எம்ப்ளாயிஸ் எனக்கு ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்காங்க, எதுக்கு சார் நான் பிசிக்கலா வெரிஃபை பண்ணோம், எல்லாமே கரெக்டா இருக்குன்னு நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா you have to give scoring as 0. Next, salary to employees and staff. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் அ பிசினஸ் ஓனர் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சேலரி எடுத்துக்கணும், இல்ல பே எடுத்துக்கணும். இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம சேலரி எப்படி கொடுக்குறோம், கரெக்டா கொடுக்குறோமா, தட் இஸ் டிலே இல்லாம கொடுக்குறோமா, இல்ல நம்ம எடுத்துக்கிற மாதிரியும் எம்ப்ளாயீஸ்க்கும் அதே மாதிரி தான் சார் எப்பவுமே நான் 5ஆம் தேதி பண்ணிடுவேன், இல்ல நிறைய டைம் வந்து 10ஆம் தேதி பண்ணுவேன், இல்ல எவ்ரி 10th நான் பண்ணிடுறேன். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நார்மலா 1st to 7th கொடுத்துருவாங்க சேலரி. ரொம்ப பெரிய கம்பெனிஸ்னா நார்மலா 5th 7th இருக்கும். மற்ற கம்பெனிஸ்னா நார்மலா 1st 2nd அப்படி இருக்கும். இல்ல ரொம்ப லார்ஜ் கம்பெனிஸ் ஒரு கிரேட் கம்பெனிஸ் தே ஆல்சோ பே சேலரி ஆன் தி லாஸ்ட் டே 31st கொடுத்துருவாங்க. அந்த மந்த் எண்ட்லேயே வந்து சேலரி கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆஸ் எ SME ஓனர்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பேயிங் அ சேலரி இஸ் அ சேலஞ்ச், பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் keep a practice of paying before 5th or 7th, not beyond 7th of the following month. அப்படி பண்ற ஒரு பிராக்டிஸ் இருக்குன்னா உங்க எம்ப்ளாயி லாயல்ட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். எம்ப்ளாயிஸ் ரீட்டைன் ஆவாங்க உங்க பிசினஸ்ல. இல்ல சார் ஒரு மாசம் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி என்ன டேட்ல வருதுன்னு அவங்களுக்கே தெரியல சார், அவங்கள விடுங்க எனக்கே தெரியல சார், நான் எம்ப்ளாயிஸ்க்கு எப்போ சேலரி ஒரு எப்பவுமே பயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குனாலே அது ஒரு ஹை ரிஸ்க். So you should make sure your cash flow is in such a way that your fixed costs are clearly planned. ஏன்னா எம்ப்ளாயி சேலரி வந்து எப்பவுமே டிலே பண்ண முடியாது, which is very very sensitive ஏரியா. ஏன்னா in the end பிசினஸ் எப்படி ரன் ஆகுது, எம்ப்ளாயிஸ் இல்லாம ரன் பண்ண முடியுமா? சான்ஸே இல்லை. எம்ப்ளாயிஸ் ஆர் யுவர் பிக்கெஸ்ட் அசெட். ஸோ ஒரு எம்ப்ளாயி பீங் அ பிக்கெஸ்ட் அசெட், அவங்க இருந்தாதான் எல்லா பிசினஸும் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர் ஒரே ஆளா எல்லா பிசினஸ் பண்ண முடியாது. யூ நீட் எம்ப்ளாயிஸ் தான். ஸோ தேர் சேலரி இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். ஸோ யூ ஷுட் மேக் ஷுர் தேர் இஸ் நோ டிலே. ஸோ நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கிவ் ஸ்கோரிங் as 1. இல்ல சார் கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் டிலே ஆகுது, சம்டைம்ஸ் 7th சம்டைம்ஸ் 10th,
சம்டைம்ஸ் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணா ஸ்கோரிங் இஸ் 0. We'll move to next. Payment collection and credit policy. Alex, the flow is fine, sir. Am I going too speed or too slow? Yeah, correct phase. Okay. So 10th point வந்து payment collection, credit policy. So payment collection வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். ஒரு கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா இருக்கணும். கரெக்டான டைம்ல எல்லா வெண்டார்ஸ்க்கும் பேமெண்ட் பண்ணணும். சேலரி கரெக்டான டைமுக்கு பேமெண்ட் பண்ணணும். அப்படின்னா பேமெண்ட் கலெக்ஷன் ப்ராசஸ்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் தி எஸ்எம்இஸ் வந்து ஒரு பேமெண்ட் கலெக்ஷன்ல வந்து பயங்கர வீக்கா இருப்பாங்க. வீக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு 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 அக்கௌண்டன்ட் வந்து பேமெண்ட் ஃபாலோ பண்ணுவாரு. எப்ப ஃபாலோ பண்ணுவாருன்னா காசு இல்லாதப்பதான் ஓடுவாரு. சார் காசு இல்ல, நான் உடனே ஒரு 10 கஸ்டமருக்கு போன் அடிக்கிறேன், உடனே நான் காசு வாங்குறேன். அந்த ஃபயர் ஃபைட்டிங்கே தான் எப்பவுமே இருப்பாங்க. அந்த ஃபயர் ஃபைட்டிங் பண்ற பாலிசி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா கஸ்டமர்ஸ் எப்பவுமே உடனே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கிரெடிட் பாலிசி வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். சார் கேஷ் அண்ட் கேரினா கேஷ் அண்ட் கேரி, யூ ஹேவ் டு பி வெரி கிளியர். சார் என்னோட பொசிஷன் அப்படிதான் இருக்கு, என்னால கிரெடிட் 30 days மேல கொடுக்க முடியாது, இல்ல 60 days மேல கொடுக்க முடியாது. அந்த பாலிசி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பட் பிசினஸ் வந்து நம்ம we cannot do emotionally. இல்ல பாவம் அவர்கிட்ட காசு இல்ல, அவர் நீங்க சார் நீங்க வரும்போது கொடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் will know. சார் உங்க கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப கிளியரா தெரிஞ்சுப்பாங்க அவர்கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு வந்து ரொம்ப கிளியரா தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்க அதுலயே தெரிஞ்சிடும். சில கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரெடிட் பீரியட் 30 days அப்படின்னா 25th day ஃபர்ஸ்ட் இமெயில் போவோம். சார் யுவர் பேமெண்ட் இஸ் டியூ இன் நெக்ஸ்ட் 5 days, ப்ளீஸ் மேக் ஷூர் யூ மேக் த பேமெண்ட். அதுதான் பெஸ்ட் பாலிசி. பட் எஸ்எம்இஸ் நம்ம எவ்வளவு பேர் அந்த மாதிரி பண்றோம் சொல்லுங்க? அந்த மாதிரி பண்றது இல்ல. நம்ம நார்மலா என்ன பண்றோம், 30 நாள் முடிஞ்சிடும், 40 நாள் முடிஞ்சிடும், 50வது நாள் வந்து போன்ல பேசுவோம். சார் எனக்கு வந்து பேமெண்ட் வரணும், நீங்க 30 நாள்ல கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா 50 நாள் ஆச்சு சார். அதுதான் பிரச்சனை. பிரச்சனை வந்து கஸ்டமர் கிட்ட இல்ல, பிரச்சனை வந்து நம்ம பேமெண்ட் ஃபாலோ பாலிசி வந்து கிளியராவே இல்லை. தட் இஸ் த பிகெஸ்ட் ப்ராப்ளம். அது வந்து அக்கௌண்டன்ட் இல்ல யாரு பேமெண்ட் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க கிளியரா ஒரு பாலிசி வச்சுக்கணும். 25th டேல எனக்கு ஃபர்ஸ்ட் இமெயில் போகும், 30ஆம் தேதிக்கு வந்து 2வது இமெயில் போகும், 45th டேல 3rd இமெயில் போகும். அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். இல்ல ஒரு 2 இமெயில் அனுப்பிச்சிட்டு நான் ஃபோன் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு பேமெண்ட் கலெக்ஷன் வந்து பயங்கரமா இருக்கணும். பயங்கரமா இருக்கணும்னா அக்ரெசிவா இருக்கக்கூடாது. சார் ஏன் பேமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி அந்த மாதிரி நான் பேசல. பட் யூ ஹாவ் டு ஹாவ் அ ப்ராசஸ். உங்க கஸ்டமருக்கு தெரியணும் நீங்க எப்போ பேமெண்ட் கால் பண்ணீங்கன்னு எப்போ தெரியுதோ அப்போ உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ பிரச்சனையே வராது. ஸோ என் கஸ்டமருக்கு தெரியணும், இவர் கரெக்டா சாட்டர்டே கால் பண்ணிடுவார்ப்பா, கரெக்டா 30ஆம் தேதி கால் பண்ணிடுவார்ப்பா, இவர் பேமெண்ட் கொடுக்கலன்னா இவர் பிசினஸ் பண்ண மாட்டாருப்பா. அந்த ஒரு கிளாரிட்டி ஒரு கண்ட்ரோல் வந்து எனி பிசினஸ் ஓனர் ஷுட் ஹேவ். அது இல்லைன்னா 100% கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் வரும். ஏன்னா நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க, வெண்டார் வந்து சப்ளையர் வந்து கரெக்டா போன் பண்ணி கேட்டுருவாரு. நம்ம என்ன நினைப்போம், நமக்கு கொடுக்க வேண்டிய காசு எல்லாம் மட்டும் லேட்டா வருது, ஆனா நம்ம இன்னொருத்தர் கொடுக்கறது மட்டும் கரெக்டா வாங்கிடுறாங்க. அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அதே மாதிரிதான் ஆப்போசிட் வே. ஸோ நம்மளும் அதே மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும், அந்த பாலிசி இருக்கணும். ஸோ இஃப் யூ ஃபீல் பேமெண்ட் கலெக்ஷன் பாலிசி வந்து நல்லா இருக்கு சார், எனக்கு நான் வந்து வாரம் என்னோட கஸ்டமர்ஸோட லிஸ்ட் எடுத்துக்கிறேன், யாருது பெண்டிங்கு, யாருது 180 days மேல இருக்கு, யாருது 30 நாள் மேல இருக்கு, யாருக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு, கலெக்ஷன் நான் கரெக்டா மானிட்டர் பண்றேன் சார், ஒரு பாலிசி கரெக்டா இருக்குன்னா யூ டு கிவ் ஸ்கோரிங் as 1. இல்ல சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் வந்து காசு எனக்கு எப்போ வேணுமோ அப்பதான் நான் ஓடுறேன், இல்ல சார் என் பேலன்ஸ் கஸ்டமரோட பேலன்ஸே எனக்கு அக்கௌண்ட்ஸ்ல கரெக்டா இல்ல சார், அதனாலே எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா யூ டு கிவ் ஸ்கோரிங் as 0. We'll move to next. கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்னா ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து போன மாசம் என்ன சேல் பண்ண, இந்த மாசம் என்ன சேல் பண்ண, ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்பதான் நமக்கு வந்து தெரியும் ஒரு மாசமும் நம்ம என்ன சேல் பண்றோம் அப்படின்னு. எக்ஸ்பென்சஸ்க்கும் அதே மாதிரிதான். நான் போன மாசம் இவ்வளவு எக்ஸ்பென்சஸ் பண்ணேன், ரா மெட்டீரியல் இவ்வளவு செலவு பண்ணேன், இல்ல பேக்கிங் மெட்டீரியல் இவ்வளவு செலவு பண்ணேன், இல்ல நான் மார்க்கெட்டிங்க்கு இவ்வளவு செலவு பண்ணேன், இல்ல அக்கௌண்டிங்க்கு இவ்வளவு செலவு பண்ணேன், எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்ஸ் இவ்வளவு ஆச்சு அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் வந்து மந்த் ஆன் மந்த் நீங்க பண்ணணும். போன மாசம் எவ்வளவு செலவு பண்ண, இந்த மாசம் எவ்வளவு பண்ணேன், இந்த மாசம் ஜாஸ்தியா இருக்குன்னா ஏன் ஆயிருக்கு, கம்மியா இருக்குன்னா எதனால கம்மியா செலவாயிருக்கு.
அதே மாதிரி இன்னொரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் என்னன்னா, போன வருஷம் ஏப்ரல்ல நான் இவ்வளவு செலவு பண்ணேன், அதே சேலுக்கு இவ்வளவு செலவு பண்ணேன், இந்த வருஷம் ஏப்ரலுக்கு அதே சேல்ஸுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு. ஒரு கம்பேரிசன் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்றோன்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் வந்து பண்ண முடியும். ஸோ ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு 30% growth 50% growth எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அந்த growth வந்து நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த மாதிரி கம்பேர் பண்ணி ஒரு மாசமும் ஒரு குவார்டரும் அனலைஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். ஏன்னா நிறைய கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குவார்டர் வைஸ் பர்ஃபெக்டா அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. எனக்கு போன வருஷம் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இவ்வளவு சேல் நடந்தது, இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல எவ்வளவு சேல் நடந்தது, லாஸ்ட் இயரோட நீங்க இந்த வருஷம் ஜாஸ்தியா இருக்கா இல்லையா, அந்த ஒரு அனாலிசிஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும் நம்ம வேர் வி ஸ்டாண்ட் அப்படின்னு. அந்த மாதிரி கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் நம்ம பண்றோமா? அப்படி பண்றோம் அப்படின்னா யூ ஹேவ் டு கிவ் ஸ்கோரிங் as 1, இல்ல அப்படின்னா 0 கொடுக்கும். ஐ ஹோப் நிறைய பேர் வந்து மேபி பேப்பர் பென்ல உங்களுக்கே நீங்க ஸ்கோரிங் கொடுக்குறீங்க. நீங்க வந்து யார்கிட்டயும் ஷேர் பண்ண வேணாம். பேசிக்கலி செல்ஃப் எவாலுவேஷன். ஏன்னா நம்ம யார்கிட்ட வேணா போய் சொல்லலாம், பட் நம்ம கிட்ட நம்ம போய் சொல்லக்கூடாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் யூ ஷுட் நெவர் லை டு யுவர் செல்ஃப். நம்ம எல்லாம் நல்லதா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம், பட் திஸ் ஸ்கோரிங் வில் டெல் யூ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த ட்ரூத். நெக்ஸ்ட் 12th இன்டர்னல் ஆடிட். இன்டர்னல் ஆடிட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். இன்டர்னல் ஆடிட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அக்கௌண்டன்ட் வந்து எல்லா என்ட்ரிஸ் போடுறாரு, எல்லா என்ட்ரிஸ் வந்து கரெக்டா போடுறாரா இல்லையாங்கிற ஒரு செக் தேர்ட் பர்சன் செக் பண்ணணும் இல்லையா? ஏன்னா எல்லாமே நிறைய இடத்துல சின்ன கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்ட்டே வந்து பில் போடுவாரு, அக்கௌண்டன்ட்டே ஃபாலோ பண்ணுவாரு, அக்கௌண்டன்ட்டே என்ட்ரி போடுவாரு, அக்கௌண்டன்ட்டே பேமெண்ட் பண்ணுவாரு, அக்கௌண்டன்ட்டே வந்து வெண்டாருக்கும் பேமெண்ட் பண்ணுவாரு, கடைசியில ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட்டும் ஆடிட்டருக்கு அக்கௌண்டன்ட்டே கொடுப்பாரு. எல்லாமே ஒரே பர்சன் பண்ணும்போது ஒரு ஒரு கண்ட்ரோலே இருக்காது ஆல்வேஸ். அதனால நீங்க மற்ற கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ரோல் இருந்தாலும் 2 பேர் இருப்பாங்க, ஒரு மேக்கர் இருப்பாங்க, ஒரு செக்கர் இருப்பாங்க. அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரே பர்சனுக்கு வந்து எல்லா அத்தாரிட்டியும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து எனிதிங் கேன் ஹேப்பன். ஏன்னா இந்தியன் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் மணி அண்ட் ஃபிகர்ஸ். ஸோ அந்த ஒரு கண்ட்ரோல் வந்து இருக்கணும். ஒரு அக்கௌண்டன்ட் வந்து எல்லாமே கரெக்டா பண்றாரா இல்லையானே சார் எனக்கு தெரியவே இல்லை சார், நான் வந்து அவர் ஏதோ ஒரு P&L கொடுக்குறாரு, பேலன்ஸ் ஷீட் கொடுக்குறாரு, அதே மாதிரி இல்ல ஆடிட்டர் கிட்ட கொடுக்குறாரு, எனக்கு தெரிய மாட்டேங்குது சார். ஒரு தேர்ட் பர்சனை வந்து செக் பண்றது தான் இன்டர்னல் ஆடிட். ஸோ அவர் போட்ட கணக்கை வந்து அவர் ஆடியோ டவுன் ஆயிருக்கு. ஃபினான்சிங் ரோல் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் பண்ணோம். அமிர்த் நடுவில் கொஞ்சம் ஆடியோ டவுன் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. Is it clear now, sir? It's clear, but middle it was bit, I think for 30 seconds it was cut. Yeah, I think net issue. Now it is fine. Okay. Yeah, go ahead. Okay, once. So internal audit வந்து basically ஒரு third person வந்து வேலிடேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கிறது. பெரிய கம்பெனிஸ் நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஆடிட் இன்டர்னலாவே ஒரு டீம் வச்சிருப்பாங்க. அக்கௌண்டிங் ஒரு டீம் பண்ணுவாங்க, பினான்சியல் மேனேஜ்மெண்ட் ஒரு டீம் பண்ணுவாங்க. அந்த இவங்க 2 பேர் பண்றது ஒரு ஆடிட் பண்றதுக்கு இன்னொரு டீம் வச்சிருப்பாங்க. ஏன்னா எவ்ரிவேர் ஒரு தேர்ட் பர்சன் பார்த்து அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அது வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியா வேலிடேட் பண்ண முடியும். ஸோ இன் கேஸ் யூ ஆர் டூயிங் இன்டர்னல் ஆடிட் மேபி த்ரூ அ தேர்ட் பர்சன் ஆர் யூ ஹேவ் இன்டர்னல் டீம், scoring is 1, இல்லைன்னா ஸ்கோர் 0 கொடுக்கும். நெக்ஸ்ட் இஸ் அட்வான்ஸ் டேக்ஸ். ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் மேல இன்கம் டேக்ஸ் கட்டுற எல்லாருமே கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ எனக்கு ஃபைலிங் பண்ணும் போது டேக்ஸ் கட்டாத, இன்கம் டேக்ஸ் கட்டாத, நீ முன்னாடியே உனக்கு இவ்வளவு சேல்ஸ் வரப்போகுது, இவ்வளவு ப்ராஃபிட் வரப்போகுது, இவ்வளவு ப்ராஃபிட் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அந்த ப்ராஃபிட்டுக்கு எவ்வளவு டேக்ஸ் நீ கட்டணுமோ அதை நீ குவார்டர்லியா எவ்ரி குவார்டர் எனக்கு கட்டிட்டே இரு அப்படின்னு இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் இருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் ரூல்ஸும் ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா எவ்ரி குவார்டர் யூ நீட் டு பே அட்வான்ஸ் டேக்ஸ். ஓகே, பட் எஸ்எம்இஸ் மெஜாரிட்டி இது ஒரு சேலஞ்சா தான் இருக்கு. சார் எனக்கு வந்து
வருஷம் முடிச்சிட்டு டாக்ஸ் கட்டுறதே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. இதுல நீங்க எனக்கு வந்து குவார்டர்லியா கட்ட சொல்றீங்க, என்ன சார் இது, என்ன ஊர்ல நியாயம்? உங்க ஃபீலிங், எஸ்எம்பிஸோட ஃபீலிங் கண்டிப்பா எனக்கு புரியுது. பட் இன்கம் டேக்ஸ் ஆங்கிள் கம்ப்ளைன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆஸ் அ பிசினஸ் ஓனர் நமக்கு வேற வழி இல்லை, பல்ல கடிச்சாவது நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இஃப் யூ லுக்கிங் அட் க்ரோத், எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் பண்ணா மட்டும்தான் ஆஸ் அ ஆண்டர்பிரனர் வி கேன் க்ரோ. இல்லை சார் நான் அட்வான்ஸ் டேக்ஸ் பண்ண மாட்டேன், நான் ப்ராஃபிட்டை குறைச்சிடுறேன், இல்ல எனக்கு தான் சார் டிடிஎஸ் பிடிக்கிறாங்க கஸ்டமர்ஸ், நான் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்ட மாட்டேன், இல்ல சார் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாலிசி இருக்கக்கூடாது. நீங்க வந்து உங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடியே நெக்ஸ்ட் இயர் நான் எவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ணி சேலுக்கு என்ன ப்ராஃபிட் வரப்போதோ, என்ன டேக்ஸ் வரப்போதோ அதை வந்து நீங்க எவ்ரி குவார்டர் கட்டணும். ஸோ நீங்க வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுறீங்களா இல்லையான்னு நீங்க உங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை நீங்க எடுத்து பார்க்கலாம். இப்போ எல்லாருமே மோஸ்டா ஃபைல் பண்ணிருப்போம், நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை வந்து மெஜாரிட்டி எல்லாருமே ஃபைல் பண்ணிருப்போம். நீங்க உங்க இன்கம் டேக்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்து பாருங்க, ITR 5, அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் காலம்னு ஒண்ணு இருக்கும். ஸோ யாரெல்லாம் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டலையோ அவங்க அடிஷனலா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். 18% இன்ட்ரெஸ்ட் வருது. டேக்ஸ் நான் வந்து கம்மியா அட்வான்ஸ் டேக்ஸ் கம்மியா பே பண்ணிட்டேன் அப்படின்னா, முன்னாடியே பே பண்ணல, நான் ஃபைலிங் பண்றப்ப தான் எல்லா டேக்ஸும் கட்டுறேன் அப்படின்னா 18% எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கட்டணும் அட்வான்ஸ் டேக்ஸ். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஆஸ் அ பிசினஸ் ஓனர் யூ கேன் அவாய்ட் பேயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் அட்வான்ஸ் டேக்ஸ். ஸோ திஸ் ஒன் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ நீங்க வந்து இது அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுறோம் அப்படி ப்ராப்பரா கட்டுறேன் சார் நான் அட்வான்ஸ் டேக்ஸ் எவ்ரி குவார்டர் அப்படின்னா யூ கேன் கிவ் ஸ்கோரிங் as 1, இல்லைன்னா யூ டு கிவ் ஸ்கோரிங் as 0. நெக்ஸ்ட் 14th வந்து ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50%, 60%, 25 பாயிண்டர்ஸ்ல வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம 14th பாயிண்ட்ல இருக்கோம். மேபி அனதர் 10 slides. So you will have a complete picture as to accounting and finance இப்போ என்ன ஸ்டேஜ்ல பண்ணிட்டு இருக்கோம். இல்ல மேபி நிறைய பேருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கலாம், சார் இந்த 13 பாயிண்ட்ல எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணலையே சார், ஃபாலோ பண்ணலன்னா எதுவுமே இஷ்யூ இல்லை. நீங்க வந்து நிறைய பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா கூட நத்திங் இஸ் லேட். அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுவுமே லேட் இல்லை. இன்னைக்கு கூட நம்ம இந்த ஸ்கோரிங் பேட்டர்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பாயிண்டா வந்து ஃபாலோ பண்ணாலே திங்ஸ் கேன் பி சார்ட்டட் அவுட். ஓகே, நெக்ஸ்ட் 14th இது எனக்கு வந்து பிடிச்ச பாயிண்ட். 14th வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாயிண்ட், கம்யூனிகேஷன் வித் ஆடிட்டர்ஸ். சி myself being as a auditor, chartered accountant, நான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ஃபைலிங், இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் அப்புறம் வந்து தான் அவங்கள பார்க்க முடியும். சார் என்ன சார் எப்படி இருக்கீங்க, ஏன்னா அவங்க அப்பதான் ஃப்ரீ ஆவாங்க, ஃபைலிங் பண்ணனால இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணோம், அப்பதான் ஆடிட்டர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபைலிங் டைமுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு ஒரு 30 நாள் முன்னாடி எல்லா டேட்டா கொடுத்துருவாங்க. சார் இந்தாங்க சார் எனக்கு ஃபைலிங் பண்ணி கொடுங்க சார், சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு 1.5 வருஷம் அப்புறம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாலிசி கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஆடிட்டர்ஸ் கிட்ட வந்து தயவு செய்து எஸ்எம்இ ஓனர்ஸ் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், குவார்டர்லி ஒன்ஸ் ஆவது அவங்க கிட்ட இன்டராக்ட் பண்ணுங்க. தட் இஸ் உங்க அக்கௌண்ட்ஸை போய் காமிங்க, சார் இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கரெக்டா இருக்கா, என்னோட காஸ்ட் கரெக்டா இருக்கா, நான் எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்கேனா, கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்கேனா. ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, 10 பேர் மேல ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா இஎஸ்ஐ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு 20 ஸ்டாஃப் மேல போயிட்டாங்கன்னா பிஎஃப் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, ஒரு ஸ்டாஃபுக்கு மேல இருந்தாலே ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நிறைய எஸ்எம்இ கம்ப்ளைண்ட்ஸ், எம்எஸ்எம்இ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, ஆர்ஓசி கம்ப்ளைண்ட், அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு இல்லையா. So when you have lot of compliances and business நல்ல grow ஆகுது அப்படின்னா communication with auditor is very very important. So if you உங்க ஆடிட்டர் கிட்ட வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போறீங்க, இல்ல சார் நான் ஆடிட்டரை பார்த்து பல வருஷம் ஆச்சு, அந்த மாதிரி கூட நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். சார் நான் ஆடிட்டர் கிட்ட போன்ல பேசிடுறேன் சார், அவர் எனக்கு கரெக்டா ஃபைலிங் பண்ணி கொடுத்துறாரு, அது போதும் சார். அந்த மாதிரி பாலிசி வந்து வெரி வெரி டஃப். அது வந்து ஒரு வருஷத்துக்கு பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு பண்ணலாம், எப்பவுமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. யூ வில் ஹாவ் டு ஸ்டார்ட் இன்டராக்டிங். நிறைய பேர் என்ன பயப்படுறாங்க, சார் அவருக்கு நான் பே பண்ணாமே குவார்டர்லி. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து லாஸ்ட்ல போய் எல்லா இன்ட்ரெஸ்ட் பெனால்டி டாக்ஸ் கட்டுறதோட குவார்டர்லி ஒன்ஸ் பாத்தீங்கனாலே அந்த எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சால்வ் ஆகும். உங்க வந்து யூ வில் ஹாவ் அ டைரக்ஷன். ஏன்னா நிறைய மேக்சிமம் பிசினஸ் ஓனர், எஸ்எம்இ பிசினஸ் ஓனர்ஸ் பார்த்துருக்கேன், லோனுக்கு போகும்போது மட்டும் தான் ஆடிட்டர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சார் எனக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் வேணும், எனக்கு ப்ரொவிஷனல் போட்டு கொடுங்க,
ஸோ வெறும் ஆடிட்டர்ஸ் வந்து ஃபைலிங், இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்க்கோ இல்ல லோன் ப்ரொஜெக்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம ஒரு 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 மற்ற அனாலிசிஸ் பர்பஸோ ஒரு கம்யூனிகேஷனோ வந்து பில்ட் பண்ணணும். ஸோ இஃப் யூ ஆர் ஆல்ரெடி கம்யூனிகேட்டிங் வித் யுவர் ஆடிட்டர் ஆன் அ ஃப்ரீக்வென்ட்லி பேசிஸ், இல்லை சார் எவ்ரி மந்த் நான் கரெக்டாக அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி ஐ எம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங், ஹவ் வேர் ஐ ஸ்டாண்ட் அப்படின்னா யூ கேன் கிவ் ஸ்கோரிங் எஸ் 1, இல்லை யூ டு கிவ் ஸ்கோரிங் எஸ் 0. அண்ட் இன்னொரு ஒரு எம்எஸ்எம்இ பிசினஸ் ஓனர்ஸ் நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, சார் நான் 1 கோடி தான் டர்ன் ஓவர் பண்றேன், 2 கோடி தான் டர்ன் ஓவர் பண்றேன், நான் ஆடிட்டர் கிட்ட எல்லாம் போறது இல்லை சார், ஒரு கன்சல்டன்ட் கிட்ட கொடுத்து அவரு வேற யாரோ ஒரு ஆடிட்டர் கிட்ட சைன் வாங்கி கொடுக்குறாரு, அதை மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. யூ டைரக்ட்லி சூஸ் அன் ஆடிட்டர், ட்ரை டு கம்யூனிகேட் அண்ட் கெட் இட் டன் irrespective ஆஃப் யர் டர்ன் ஓவர். ஏன்னா நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட்டோ இல்ல ஒரு சிக்னேச்சரோ இல்ல ஒரு சைனோ ஒரு கிளாரிபிகேஷனோ வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டே இருக்காது. தட்ஸ் மை ரிக்வெஸ்ட். 15th, பேமெண்ட் டு வெண்டர்ஸ். இதுல என்ன பாயிண்ட்னா, டு யூ பே யுவர் வெண்டர்ஸ் ஆன் டைம் ஆர் டிலேட்? அதே எம்ப்ளாயீஸோட கதை மாதிரி தான் இது. வெண்டர்ஸுக்கு நம்ம கரெக்டான டைமுக்கு பே பண்றோமா இல்லையா? ஏன்னா உங்களோட கேஷ் ஃப்ளோ ப்ராப்பரா வேணும் அப்படின்னா உங்க வெண்டர்ஸுக்கு வந்து யூ ஹேவ் டு பே ஆன் டைம். ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், யார் யாரெல்லாம் வந்து வெண்டர்ஸ்க்கு கரெக்டான டைமுக்கு பே பண்றாங்களோ அவங்களோட காஸ்ட் வந்து நல்ல காஸ்ட்ல தேர் ஏபிள் டு செல், நல்ல பிரைசிங்ல தேர் ஏபிள் டு செல், நல்ல மார்ஜின் வச்சு அவங்களால விற்க முடியுது. ஏன் அப்படின்னா வெண்டர்ஸ்க்கு கரெக்டான டைமுக்கு கொடுக்குறாங்க, வெண்டர்ஸ் வந்து கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சதுனால டிஸ்கவுண்ட் நிறைய கொடுக்குறாங்க, அண்ட் நிறைய இடத்துல சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் சம் பேட் சிச்சுவேஷன்னால சம்டைம்ஸ் நான் ஒரு 10 வருஷமா வெண்டர்ஸ்க்கு கரெக்டா பே பண்ணிட்டு இருந்தேன் சார், திடீர்னு எனக்கு ஒரு 6 months சேல் பிரச்சனை ஆச்சு, இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ ஆச்சு, எனக்கு எல்லா வெண்டர்ஸும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, யாருமே எனக்கு வந்து பிரச்சனை பண்ணல, 30 நாள்ல கொடு 60 நாள்ல கொடு, யாருமே என்னோட ரிலேஷன்ஷிப் ஸ்டாப் பண்ணல, இல்லை எனக்கு குட் சப்ளை பண்றது ஸ்டாப் பண்ணல. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்போ வரும் அப்படின்னா உங்க வெண்டர்ஸுக்கு வந்து கிளியரா தெரியணும், நீங்க இவர்கிட்ட வாங்கினீங்கன்னா 30ஆம் தேதி கரெக்டா காசு வந்துடும், இல்ல கரெக்டா டியூ டேட் முன்னாடி காசு வந்துடும். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் யார் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்களோட பிசினஸ் growth வந்து டெஃபினெட்லி வில் பி தேர். அண்ட் அவங்களோட காஸ்டிங் வந்து கண்டிப்பா மற்ற வெண்டர்ஸை கம்பேர் பண்ணா கம்மியா இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அண்ட் ஒரு 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 இது மெயின்டைன் பண்றதுனால யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். அண்ட் இன்னொன்னு, உங்க ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகாது. நீங்க மார்க்கெட்ல உங்களோட பேர் நீங்க வந்து க்ரோ ஆகணும் பண்ணணும் அப்படின்னா உங்க வெண்டர்ஸுக்கு யூ ஹேவ் டு பே ஆன் டைம், டிலே இல்லாம பே பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெண்டர்ஸ் கால் பண்ணி கேட்கும் போது தான் பேமெண்டே பண்ணுவாங்க. சார் 30 நாள் இருக்கு, நீங்க கேட்பீங்கன்னு வெயிட் பண்ண சார் அப்படின்னு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லக்கூடாது. யூ ஹேவ் டு பே யுவர் வெண்டர்ஸ் ஆன் டைம். அவங்க கேட்கறாங்களே இல்லையோ கொடுத்துடணும். தட் இஸ் வாட் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா யூ கேன் கிவ் ஸ்கோரிங் எஸ் 1, இல்ல யூ ஹேவ் டு கிவ் ஸ்கோரிங் எஸ் 0. 15th பாயிண்ட், லோன் அண்ட் டெட் லீவரேஜ். டெட்னா கடன். ஸோ நிறைய எஸ்எம்இ பிசினஸ் ஓனர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா லோன் வந்து ரொம்ப டிபெண்டா இருப்பாங்க. ஒரு ஒரு லோன் வச்சுட்டு தான் கம்ப்ளீட் பிசினஸே சரவுண்ட் பண்ணுவாங்க. லோன் இல்லைன்னா அந்த பிசினஸ் வந்து க்ரோ பண்ண முடியாது. சார் எனக்கு காசு லோன் வந்தா மட்டும்தான் என்னால சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும், எனக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து மேக்சிமம் லோன் வாங்கிட்டேன் சார், எனக்கு இதுக்கு மேல என்னால லோன் வாங்க முடியல. ஏன்னா நார்மலா என்ன ஆகும்னா பேங்க் லோன் உங்க டர்ன் ஓவர் உங்க சேல்ஸுக்கு 20% ஓவர் டிராஃப்ட் கொடுப்பாங்க, ஓடி லிமிட்னு சொல்லுவாங்க. டர்ன் ஓவருக்கு உங்க சேல்ஸ் எவ்வளவு இருக்கோ அந்த சேல்ஸ் மேல 20% வரைக்கும் நார்மலா பேங்க் வந்து ஒரு ஓவர் டிராஃப்ட் லிமிட் கொடுப்பாங்க. பட் அதுக்கு மேல வந்து எந்த பேங்கரும் வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்க டர்ன் ஓவர் வந்து சப்போஸ் 1 கோடி இருக்கு அப்படின்னா 20 lakhs இஸ் த மேக்ஸிமம் பேங்க் ஓவர் டிராஃப்ட் யூ ஆர் எலிஜிபிள். 20 lakhs வரைக்கும் நீங்க பேங்க் ஓவர் டிராஃப்ட் போகலாம். பட் நிறைய பிசினஸ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 20% ஓவர் டிராஃப்டும் வாங்கிடுவாங்க, அதுக்கு மேல வெளியில அன்செக்யூர்ட் லோனும் நிறைய வாங்கிடுவாங்க, 36%, 24%. அண்ட் அன்செக்யூர்ட் லோன் இஸ் த வர்ஸ்ட் பார்ட் வேர் மேக்ஸிமம் பிசினஸ் ஓனர்ஸ் ஃபெயில். ஏன்னா நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் நான் பார்த்துருக்கேன், ஒரு ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானிங்கோ இல்ல ஒரு மணி மேனேஜ்மெண்ட் இல்லாதனால என்ன ஆயிடுவாங்கன்னா இந்த லோனுங்கிற ஒரு விஷயத்துல ஸ்டக் ஆயிடுவாங்க. ஏன்னா பேங்க் லோன் போயிடுவாங்க,
ஒரு ப்ராப்பர் பிளானிங் ஒரு அனாலிசிஸ் இல்லாதனால என்ன ஆயிடும் அப்படின்னா அன்செக்யூர்ட் லோன் நிறைய வெளியில என்பிஎஃப்சிஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோ நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி 24%, 36%. நிறைய பேர் பார்த்திருக்கேன், அவங்க ப்ராஃபிட் மார்ஜினே 20% தான் இருக்கும், ஆனா கடன் வந்தோட பர்சன்டேஜ் 36% இருக்கும் இல்ல 24% இருக்கும். அந்த பிசினஸ் எல்லாம் டெஃபினட்டா நீங்க ஒரு 5 years ஆயிடும், அதை விட்டு உங்களால வெளியில வரதுக்கு ஒரு 5 வருஷம் ஆயிடும். தட்ஸ் ஒரு டெட் ட்ராப். அது ட்ராப் தான். கடன் வந்து ஒரு ஐ வுட் சே இட்ஸ் அ ட்ராப். பட் கடன் வந்து யார் வந்து ப்ராப்பரா வாங்கி நல்ல ரொட்டேட் பண்ணி நல்ல மார்ஜின் வாங்கி பேங்கருக்கு 8%, 9%, 10% கொடுத்துட்டு நான் 20%, 30% என்னோட பிசினஸ்ல போட்டு ரொட்டேட் பண்ணி சம்பாதிக்கணும்னா தட்ஸ் த பெஸ்ட் வே. ஸோ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், சார் நான் லோன் போலாமா வேண்டாமா, நான் எவ்வளவு லோன் போனோம், எவ்வளவு வரைக்கும் லோன் போலாம், என்ன பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் போலாம்? வெரி சிம்பிள். நீங்க லோன் 8%, 9%, 10% தாராளமா போலாம். பட் அதை வாங்கி நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி அதை டபுள் பண்ணா பிரச்சனையே இல்லை. பட் நிறைய பேர் லோன் வாங்குறது என்னன்னா என்னோட பேக்லாக வந்து செட் பண்றதுக்கு தான், இருக்கிற பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுக்கு தான் கடன் வாங்குறோமே தவிர வாங்கி க்ரோ பண்றதுக்கு லோன் வாங்குறது வந்து ரொம்ப லிமிட்டட் பீப்புள். ஸோ தட்ஸ் வாட் யூ ஹேவ் டு அவாய்ட். ஸோ நம்ம எந்த சிச்சுவேஷன்ல இருக்கோம், நம்ம வந்து பிசினஸ் எவ்வளவு காசு போட்டிருக்கோம், எவ்வளவு கடன் அப்படிங்கிற அனாலிசிஸ் பண்ணணும். நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஹெல்த்தி பேலன்ஸ் ஷீட், ஒரு பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க வந்து ஹெல்த்தியா இல்லையா. அதை ஃபர்ஸ்ட் பாக்குறதே வந்து உங்களுக்கு எவ்வளவு கேபிட்டல் இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட் யார் இருந்தாலும் பார்ப்பாங்க. பேங்கரோ, இன்வெஸ்டரோ, ஆடிட்டரோ யார் இருந்தாலும் நீங்க எவ்வளவு கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் வச்சிருக்கீங்க, எவ்வளவு கடன் வச்சிருக்கீங்க. நார்மலா உங்க கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் இன்டூ 2 times, மேக்சிமம் 2 times. ஸோ இப்போ நான் என் பிசினஸ்ல இவ்வளவு வருஷமா 10 வருஷமா சேர்த்து கேபிட்டல் பிளஸ் ப்ராஃபிட் 1 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களோட கேபிட்டலும் ப்ராஃபிட்டும் 1 கோடி இருக்கு அப்படின்னா மேக்சிமம் 2 times எவ்வளவு, 2 கோடி. அதுக்குதான் கடனே போகணும், அதுக்கு மேல போவே கூடாது. நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் நீங்க உங்க பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து பாருங்க, கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் 1 கோடி இருக்கும், பட் கடன் 4 கோடி இருக்கும். ஸோ 4 times இருக்கும், 4 times, 5 times, 6 times அன்செக்யூர்ட் லோன் எல்லாம் சேர்த்து இருக்கும். ஸோ தட்ஸ் நாட் அ ஹெல்த்தி பேலன்ஸ் ஷீட். ஸோ மேக்சிமம் 2 times. ஸோ ஐ வுட் நாட் சே லோனே எடுக்கக்கூடாது, லோன் எடுக்கிறதே தப்பு, அந்த மாதிரி சொல்லவே மாட்டேன். லோன் எடுத்து நீங்க ஃபாஸ்டா க்ரோ பண்ண முடியுமா, உங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ப்ராப்பரா சர்வீஸ் பண்ண முடியுமா, இல்ல சிவில் பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா நிறைய லாட் ஆஃப் எம்எஸ்எம்இ ஓனர்ஸ் ஆர் சஃபரிங் ஃப்ரம் சார் செக் பவுன்ஸ் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, சிவில் பிரச்சனை இருக்கு. சிவில் இஷ்யூஸ்னாலே நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, சார் என்னோட சிவில் நான் இப்போ எல்லாமே கரெக்டா கட்டிட்டு இருக்கேன், எனக்கு ஃபர்தரா லோன் கிடைக்குமா? ஒன் திங் யூ ஹேவ் டு பி வெரி கிளியர். ஒரு வாட்டி இல்ல 4-5 செக் பவுன்ஸோ இல்ல ஒரு கடன் கட்ட முடியாதோ ஒரு பிரச்சனைல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அந்த சிபிலை வந்து நீங்க ப்ராப்பர் பண்ணி பண்றதுக்கு ஒரு 3 years 5 years அதுக்கு மேலேயே ஆகலாம். அதனால நெவர் ஃபால் இன்டு அ ஸ்டேஜ் வேர் யூ நாட் ஏபிள் டு பே எனி இஎம்ஐ ஆர் டெட். ஏன்னா ஒன்ஸ் சிபில் ஸ்கோர் எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதை நீங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ப்ராப்பர் பண்ணி கொண்டு வரதுக்கு இட் மே டேக் இயர்ஸ் அண்ட் உங்க growth வந்து பயங்கரமா எஃபெக்ட் ஆகும் இன் கேஸ் யூ டோன்ட் ஃபாலோ ஆர் ரிவ்யூ திஸ் ப்ராப்பர்லி. ஸோ நீங்க கரெக்டா எல்லாமே பண்றீங்க, இல்ல சார் நிறைய கடன்லாம் இல்லை நான் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா யூ கேன் கிவ் ஸ்கோரிங் as 1 இல்ல ஸ்கோரிங் as 0. மூவ் டு நெக்ஸ்ட். ரிகன்சிலேஷன். ரிகன்சிலேஷன்ங்கிற வரும்போது ரிகன்சிலேஷனா என்ன? பேங்க் டிரான்சாக்ஷன் வந்து கரெக்டா நம்ம என்ட்ரிஸ் போடுறோமா, பேங்கை ரிகன்சைல் பண்றோமா, பேங்க்ல இருக்கிற என்ட்ரிஸும் நம்ம போடுறது கரெக்டா மேட்ச் ஆகுதா, இல்ல கேஷை வந்து நம்ம அப்பப்போ பிசிக்கலா வெரிஃபை பண்றோமா, இல்ல கேஷ் பேலன்ஸ் ஒண்ணு இருக்கு ஆனா ஆக்சுவலா கேஷே இல்ல அந்த மாதிரி இருக்கா. அண்ட் அதே மாதிரி அப்பப்போ கஸ்டமரோட பேலன்ஸ் என்ன, நம்ம புக்ஸ்ல அவங்க பேலன்ஸ் என்ன, அந்த பேலன்ஸ் ரிகன்சிலேஷன் மந்த் பண்ணணும். இப்ப டிடிஎஸ் நிறைய பேர் டாக்ஸ் பிடிக்கிறாங்க, உங்க கஸ்டமர்ஸோ இல்ல நம்ம வெண்டார்ஸுக்கு டிடிஎஸ் பிடிக்கிறோம், அந்த டிடிஎஸ் வந்து கரெக்டா டெபாசிட் ஆகுதா இல்லையா, அந்த மாதிரி நிறைய ரிகன்சிலேஷன் இருக்கு அக்கௌண்ட்ஸ்ல. இதெல்லாம் நம்ம வந்து பண்றோமா இல்லையாங்கிற ஒரு ரிகன்சிலேஷன் ஆனா மந்த்லி பேசிஸ், வீக்லி பேசிஸ் இல்ல குவார்டர்லி பேசிஸ் அட்லீஸ்ட் இருக்கணும். அந்த மாதிரி ரிகன்சிலேஷன் பண்றோம் அப்படின்னா யூ கேன் கிவ் ஸ்கோரிங் as 1, இல்ல அப்படின்னா ஸ்கோரிங் வந்து 0 கொடுக்கணும். So we'll move to next. Financial ratio analysis. இது மேபி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஃபினான்ஷியல் ரேஷியோனா ஒரு சிம்பிள் விஷயம். இப்போ நிறைய பேர் வந்து ஆடிட்டர் கிட்ட போனீங்க அப்படின்னா இப்போ என்கிட்ட நீங்க ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 minutes தான் ஆகும் அனலைஸ் பண்றதுக்கு.
அது எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா ரேஷியோஸ் அப்படிங்கிற ஒரு இருக்கு. ரேஷியோஸ்னா ஒன்றும் இல்லை, இருக்கிற பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஒரு கிராஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கு, இல்ல நெட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்கு, ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் எஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ரோஸ், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, இல்ல என்னோட டெட் ஈக்விட்டி ரேஷியோ என்ன, என்னோட ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ என்ன. சரி, இதுல இந்த ரேஷியோலாம் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா தான், சிம்பிள் ஃபார்முலா. நீங்க அந்த ஃபார்முலா போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் P&L ஒரு 10 பேஜ் 20 பேஜ் இருக்குன்னா அது ஃபுல்லாத்தையும் படிச்சாதான் ஒரு கம்பெனி அசஸ் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் தேவையில்லை. இந்த ரேஷியோ பர்சன்டேஜ் உங்க அக்கௌண்டன்ட் கிட்ட போட சொல்லி நீங்க இப்போ ரிவ்யூ பண்ணாலே நீங்க ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் ஆகும். இந்த ரேஷியோஸ் மட்டும் எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு பாத்தீங்கன்னாலே உங்க டெட் ஈக்விட்டி எப்படி இருக்கு, நான் பண்ற ரிட்டர்ன் எப்படி இருக்கு, இல்ல என்னோட கிராஸ் ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணலாம். ஸோ அந்த அனாலிசிஸ் வந்து ஆஸ் அ பிசினஸ் ஓனர் ஆனா மந்த்லி பேசிஸ் குவார்டர்லி பேசிஸ் கண்டிப்பா நீங்க வந்து பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நம்ம நிறைய டைம் என்ன ஆகும் அப்படின்னா, சார் டேலியில டேட்டா இருக்கு, என்னால அது டேலி ஓபன் பண்ணி பார்த்து பண்ண முடியல, அந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. தவிர ஒரு எம்ஐஸ் வாங்கியோ அந்த மாதிரி மந்த்லி பேசிஸ்ல பாக்குற விஷயம் யாருமே பண்றது இல்லை. ஸோ ஃபினான்ஷியல் ரேஷியோ அனாலிசிஸ் ஒரு சிம்பிள் வே டு அசஸ் யுவர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்ம ஃபினான்ஷியல் ரேஷியோ அனாலிசிஸ் நம்ம இந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் பார்க்குறோம் அப்படின்னா யூ ஹேவ் டு கிவ் ஸ்கோரிங் as 1, இல்லைன்னா யூ ஹேவ் டு கிவ் ஸ்கோரிங் as 0. We'll move to next. காஸ்டிங். காஸ்டிங்னா என்னோட பொருள் தயாரிக்கிறதுக்கு ஒரு ஒரு பர் யூனிட் என்ன காஸ்ட் ஆகுது. நான் ஒரு பொருள் வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா அந்த பொருள் 1000 ரூபாய் விற்கணும்னா எனக்கு எவ்வளவு செலவு ஆகுது, என்ன காஸ்ட் ஆகுது. இப்போ நான் மேனுஃபேக்சரிங் பண்றேன் அப்படின்னா எனக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ, லேபர் காஸ்ட் எவ்வளோ, கன்சியூமபிள் காஸ்ட் எவ்வளோ. அந்த மாதிரி ஒரு பர் யூனிட் காஸ்டிங் வந்து நிறைய MSME ஓனர்ஸ் வந்து பண்றது இல்லை. சார் நான் மார்க்கெட்ல இதான் ரேட்டு சார், நான் வந்து காஸ்டிங் பார்த்து நான் விற்கிறது இல்லை, மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்கோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து போட்டு விற்கிறேன், நான் காஸ்டிங்லாம் பண்றது இல்லை, நான் வாங்குறது நல்ல ரேட்டு அது மட்டும் தான் தெரியுமே தவிர நான் காஸ்டிங் பண்ணி எனக்கு வந்து எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஃபேக்டர் பண்ணி என்னோட ரெண்ட் இவ்வளோ, என்னோட எலக்ட்ரிசிட்டி இவ்வளோ, எல்லா காஸ்டையும் நான் ஃபேக்டர் பண்ணி நான் வந்து ஒரு ப்ராடக்டோட ப்ரைசிங் நான் ஃபிக்ஸே பண்றது இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கக்கூடாது. நீங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா காஸ்டிங் வந்து எவ்ரி டே, எவ்ரி வீக், எவ்ரி மந்த் பக்காவா பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நீங்க நிறைய பெரிய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா சில ஆர்டர்ஸ்லாம் வந்து 1 ரூபி per kg டிஃபரன்ஸ்ல வந்து ஆர்டரை தோத்துருவாங்க. இல்ல கவர்மெண்ட் ஆர்டர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் L1 வரத்துக்கு ஒரு காஸ்டிங் கொடுக்கணும். இப்ப நான் லோயஸ்ட் L1 கேட்டகரியில வரணும் அப்படின்னா என் கம்பெனில நான் காஸ்டிங் பண்ணா மட்டும்தான் நாளைக்கு நான் ஒரு காம்படிட்டரோட கம்பீட் பண்ண முடியும். அதே மாதிரி என்னோட காஸ்டிங் தெரிஞ்சா மட்டும்தான் நாளைக்கு நான் வந்து ப்ராஃபிட்டை வந்து ஏத்த முடியும். நான் காஸ்ட்டை குறைக்கணும் அப்படின்னா நான் காஸ்டிங் பண்ணாதான் காஸ்டிங்கை குறைக்க முடியும். ஸோ காஸ்டிங் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஏரியா. இது அக்கௌண்டிங் மட்டும் இல்லை, நம்ம டேலியில் என்ட்ரி போடுறோம் சார் எனக்கு காஸ்டிங் தெரியும் அப்படி இல்லை. உங்களுக்கு டைரக்ட் காஸ்ட் இருக்கு, இன்டைரக்ட் காஸ்டும் இருக்கு, எல்லாத்தையும் ஃபேக்டர் பண்ணி தான் காஸ்டிங் நீங்க வந்து பண்ணணும். ஸோ இன்கேஸ் காஸ்டிங் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா யூ ஹேவ் அ கிளியர் காஸ்டிங் பாலிசி இன் பிளேஸ், யூ ஹேவ் டு கிவ் ஸ்கோரிங் as 1 or else you have to give scoring as 0. So 20th point is cash flow management and planning. ஸோ நிறைய பேர் பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து தனியா பிளானிங் பண்ணுவாங்க. எக்ஸல் ஷீட்ல என்னோட கேஷ் ஃப்ளோ பிளான் என்ன அப்படின்னு மந்த் ஆன் மந்த், இப்போ சப்போஸ் நம்ம அக்டோபர்ல இருக்கோம், நவம்பரோட கேஷ் ஃப்ளோ பிளான் என்ன, கேஷ் ஃப்ளோன்னா என்ன, எனக்கு எவ்வளவு கேஷ் உள்ள வரும் அடுத்த மாசத்துல, எனக்கு எவ்வளவு கேஷ் வெளியில போகும், நான் யார் யாருக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். ஸோ யுவர் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ வந்து பிளான் பண்ணி மேனேஜ் பண்றது தான் கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ். ஏன்னா இப்போ கஸ்டமர்ஸ் எல்லா கஸ்டமரும் கரெக்டா கொடுத்துருவான்னு சொல்ல முடியாது. ஒரு கஸ்டமர் ஃபர்ஸ்ட் வீக்ல கொடுப்பான், சில கஸ்டமர் செகண்ட் வீக்ல, இந்த டேட்ல கொடுப்பான். ஸோ நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா 30 நாளைக்கு ஒரு டேட் போட்டுட்டு அந்த 30 டேஸுக்கு எந்தெந்த டேட்ல யார் யார் எப்போ காசு கொடுப்பாங்க கஸ்டமர்ஸ் அதை வந்து நோட் டவுன் பண்ணிப்பாங்க. ஸோ தட் எனக்கு தெரியும் இந்த வீக்ல என்கிட்ட எந்த கஸ்டமர் காசு கொடுப்பான், யார் கொடுக்க மாட்டான், அதுலயும் ஒரு ப்ராபபிலிட்டி போட்டுப்பாங்க. நம்ம ஏன்னா எல்லா கஸ்டமர்ஸும் கரெக்டா சொல்ற மாதிரி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பேமெண்ட்டும்
எந்தெந்த பேமெண்ட் எப்பப்போ பண்ணணும், அந்த பேமெண்ட் அனாலிசிஸும் வந்து நிறைய பேர் இந்த கேஷ் ஃப்ளோ ஒரு பிளானிங் தனியா அது ஒரு டெம்ப்ளேட் இருக்கு, ஃபார்மேட் இருக்கு, ரொம்ப சிம்பிள். ஒரு இன்ஃப்ளோ மைனஸ் அவுட் ஃப்ளோ, தட்ஸ் ஆல். ஸோ எனக்கு நான் பேமெண்ட் பண்ணணும்னா எனக்கு காசு உள்ள வரணும், எனக்கு உள்ள வந்தாதான் நான் பேமெண்ட்டே பண்ண முடியும். அந்த பிளானிங் இஸ் கால் கேஷ் ஃப்ளோ பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். இது நீங்க மந்த்லி பண்றீங்க அப்படின்னா you have to give scoring as 1, or else you have to give scoring as 0. So we'll move to next. Financial controls. So do you have financial control in place to avoid fraud? சரி, நிறைய கம்பெனிஸ்ல நம்ம பார்த்துருக்கோம், கம்பெனில வந்து அக்கௌண்டன்ட் வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்க, இருக்கிற காசு மேபி கேஷியர் வந்து சம் இஷ்யூஸ் ஆயிடும், அந்த கேஷியர் மேபி காசு திருடி போகலாம், என்ன வேணா ஆகலாம். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி நிறைய கஸ்டமர் பேலன்ஸ்ல நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஏன்னா ஒரு ட்ரஸ்ட் தான் எல்லாருக்குமே, ஒரு அக்கௌண்டன்ட் வந்து கம்ப்ளீட்டாவே ட்ரஸ்ட் பண்ணி ரிவ்யூவே பண்ணாம, ஒரு மந்த்லி ரிவ்யூ இல்லாம, ஒரு இன்டர்னல் ஆடிட் இல்லாம, ஒரு செக் இல்லாம, ஒரு ட்ரஸ்ட் பேசிஸ்ல எல்லாத்தையும் விடும் போது வாட் ஹேப்பன்ஸ், ஃப்ராட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ராட் அவாய்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட கண்ட்ரோல்ஸ் இருக்கா உங்க பிசினஸ்ல, நீங்க வந்து அதை கண்டிப்பா பார்க்கணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் சில கண்ட்ரோல்ஸ் நான் சொல்றேன். பர்ச்சேஸ் ஆர்டர் இல்லாம பர்ச்சேஸே அலோவ் பண்ணக்கூடாது உங்க டீமுக்கு. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் வந்து நிறைய எஸ்எம்இ ஓனர்ஸ் வந்து மிஸ் பண்றாங்க. சார் எங்க சார் பர்ச்சேஸ் ஆர்டர்லாம், நான் அப்படியே வாங்குறேன் அப்படியே விற்கிறேன், அவ்வளவுதான். ஒரு ப்ராசஸ்லாம் என்கிட்ட இல்லை. பர்ச்சேஸ் ஆர்டர் வந்தாதான் நான் வந்து ஒரு ரேஸ் பண்ணாதான் நான் ஒரு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிற இல்லை. பில்லு வந்தாதான் நான் பேமெண்ட் பண்ணுவேன், ஒருத்தர் ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணிட்டு எனக்கு கிரெடிட் வந்தாதான் நான் பேமெண்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரோல்ஸ், ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து கண்டிப்பா as a business owners you will have to have. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ஸ் உங்க கம்பெனில இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எஸ் கொடுக்கலாம், ஸ்கோரிங் 1 கொடுக்கலாம், இல்லைன்னா you have to give score as 0. Move to next. MIS reports. இப்போ அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி பிசினஸ் ஓனர்ஸ்க்கு கொடுக்கலாம். அண்ட் as a business owners ஐடியலி உங்க அக்கௌண்டன்ட் கிட்டயோ இல்ல உங்க ஆடிட்டர்ஸ் கிட்டயோ இல்ல உங்க கன்சல்டன்ட் கிட்டயோ நீங்க வந்து ஒரு மந்த்லி எம்ஐஎஸ்ஓ மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சம்மரி மாதிரி வாங்கணும். ஏன்னா as a business owners நான் டேலி ஓபன் பண்ணி எல்லாத்தையும் டெய்லி ரிவ்யூ பண்ண முடியாது நார்மலா, இல்ல மந்த்லி வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நார்மலா பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா மந்த்லி ஒரு சம்மரைஸ்டு ரிப்போர்ட், ஜஸ்ட் ஷார்ட்டா எது இம்பார்ட்டன்ட் கீ டீடைல்ஸோ, ரொம்ப இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் மட்டும் ஒரு உங்களோட ப்ராஃபிட் தெரியறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எம்ஐஎஸ். சரி, 6 months மேல இருக்கிற பேமெண்ட் யார் யார்கிட்ட இருந்து வரல, ஒரு ஷார்ட் சம்மரி. இல்ல உங்க டாப் 5 கஸ்டமர்ஸ் யாரு, இல்ல உங்களோட ரேஷியோஸ் என்ன, நம்ம ரேஷியோஸ் பேசியிருந்தோம் இல்லையா, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, இல்ல உங்க ஸ்டாக் வந்து நீங்க எவ்வளவு வாட்டி ரொட்டேட் பண்ணிருக்கீங்க, சில கீ இன்ஃபர்மேஷன் அக்கௌண்ட்ஸ்ல ஃபினான்ஸ்ல இருக்கிற டேட்டா வந்து எம்ஐஎஸ் ஒரு சம்மரைஸ்டு ஃபார்ம்ல வந்து நீங்க வந்து பாக்குறீங்களா, மந்த்லி பேசிஸ் வாங்குறீங்களா அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்க யார் யாரெல்லாம் ஒரு எம்ஐஎஸ் ரிப்போர்ட்டோ இல்ல ஒரு எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டோ இல்ல ஒரு சம் ரிப்போர்ட்ஸ் வந்து மந்த்லி பேசிஸ் பாக்குறீங்கன்னா you have to give scoring as 1. You have to give scoring as 1. இல்ல அப்படின்னா you have to give scoring as 0. We'll move to next. Capital budgeting. Capital budgetingங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம நிறைய டைம் என்ன ஆகும்னா பிசினஸ்ல எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன ஆகும்னா ஒரு பிரான்ச் எக்ஸ்ட்ராவா ஓபன் பண்ணுவாங்க, இல்ல ஒரு மிஷின் வந்து அதிக எக்ஸ்ட்ராவா வாங்குவாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, இல்ல ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாம், அக்வயர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டிசிஷன்ஸ் இருக்கும் விச் இஸ் கேபிட்டல் இன் நேச்சர். கேபிட்டல்னா ஒரு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல ஒரு எக்ஸ்பேன்ஷனோ அப்படி பண்றோம் அப்படின்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங்னு ஒண்ணு இருக்கு. நம்ம எப்படி நார்மலா ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு பட்ஜெட்டிங் பண்றோமோ அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் நம்ம அசெட் பர்ச்சேஸோ இல்ல எக்ஸ்பேன்ஷனுக்கும் ஒரு பட்ஜெட்டிங் பண்ணோம். ஏன்னா நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன் எஸ்எம்இ ஓனர்ஸ் என்ன ஆகும்னா ஒரு ஸ்டார்டிங் 1 or 2 yearsல நல்லா க்ரோ ஆயிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டா நான் ஒரு பிரான்ச் போடுறேன், இமீடியட்டா நான் வந்து சரி சென்னையில நல்லா போகுது உடனே நான் கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் போடுறேன், இல்ல ஹொசூர்ல ஒரு பிரான்ச் போடுறேன் அப்படின்னு டக்குன்னு ஒரு பிரான்ச் ஹெவியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன ஆகும்னா பிசினஸ்ல ஃப்ளோ ஆகிற கேஷ் என்ன பண்ணுவாங்க ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்கு யூஸ் பண்ணிடுவாங்க. வேறஸ் அவங்க பிசினஸுக்கே அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அந்த காசு தேவை. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க காசு இங்க இருக்கிற ஃப்ளோல இருந்து எடுத்துட்டு
ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்றோங்கிற பேர்ல நம்ம வந்து அதுல போய் லாக் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த கேபிட்டல்ல அசெட் வாங்குறோம் அப்படின்னா இட்ஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம பார்த்து பிளான் பண்ணி ஒரு பட்ஜெட் போட்டு பண்ணோம். நம்ம பிசினஸ்ல இருக்கிற ஃப்ளோல எடுத்து நம்மளால எக்ஸ்பென்ஷன் பண்ண முடியுமா முடியாதா, இல்ல எக்ஸ்பென்ஷன் பண்ணணும்னா நமக்கு எவ்வளவு ஃபண்ட்ஸ் தேவை, அந்த ஃபண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல்ல இருந்து எடுக்காம நம்ம பிளான் பண்ணி ப்ராஃபிட்ல இருந்து சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணியோ இல்ல டெபாசிட் பண்ணியோ இல்ல அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டிங் பண்ணி பண்றதுதான் கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஸோ உங்க ஃபண்ட்ஸ் பிளாக் ஆகக்கூடாது, முக்கியமான விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிசினஸ் நல்ல ஃப்ளோ இருக்கு சார், நான் உடனே நான் தாம்பரம்ல ஒரு வீடு வாங்கிட்டேன், இல்ல எங்கேயோ நான் ஒரு கோடிக்கு நான் வீடு வாங்கிட்டேங்கிற அங்க போய் நம்ம அந்த லேண்டை வந்து லாக் பண்ணிட்டோம். பட் வேற பிசினஸ்ல தேவைப்படும் போது ஃபண்ட்ஸே இருக்காது. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம வாங்கின அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண லேண்டே வந்து கொலாட்ரலா வச்சு பேங்க்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருப்போம் தேவையில்லாம. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஷுட் பி டேக்கன் கேர். அந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங் ப்ராப்பரா பண்ணா மட்டும்தான், ஒரு அனாலிசிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால ஒரு டிசிஷன் வந்து பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் எடுக்க முடியும். ஏன்னா அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கணுமே தவிர, சார் எனக்கு தோணுது கண்டிப்பா நான் ஒரு பிரான்ச் பண்ணா பெரிய ஆள் ஆயிடும், அந்த மாதிரி டிசிஷன் வந்து ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங்ல ஒர்க்கே ஆகாது. யூ ஹாவ் டு கோ பேஸ்ட் ஆன் சம் அனாலிசிஸ், பட்ஜெட்டிங், அது அலௌடா இல்லையா, உங்க நம்பர்ஸ் சொல்லணும், எஸ் ஆர் நோ. நம்ம சொல்லலாம் சார் என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, எல்லாருக்கும் அவங்க மேல கண்டிப்பா நம்பிக்கை இருக்கும். பட் when it comes to accounting and finance, இந்த மாதிரி பட்ஜெட்டிங் பண்ணா, கேபிட்டல் பட்ஜெட்டிங் பண்ணி தான் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாமே தவிர யூ ஷுட் நாட் டேக் டிசிஷன் பேஸ்ட் ஆன் யுவர் கட் ஃபீலிங். ஸோ கேபிட்டல் பட்ஜெட்டிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து யூ கேன் கிவ் ஸ்கோரிங் as 1 for your company, இல்லை யூ டு கிவ் 0. ஸோ இன்னும் 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. தென் உங்களுக்கு ஸ்கோரிங் பேஸ் பண்ணி ஒரு அனாலிசிஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஒரு கம்பெனில வந்து அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நான் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லும் போது உங்க கம்பெனில இருக்கிற வவுச்சர்ஸ், உங்க கம்பெனில இருக்கிற இன்வாய்சஸ், பில்ஸ், எல்லா பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ், இருக்கிற எல்லா ப்ரூஃப். ஏன்னா இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் பிரகாரம் 8 வருஷம் நீங்க வந்து உங்களோட ரெக்கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். இது நிறைய பிசினஸ் ஓனர்ஸ்க்கு தெரியாது. சார் நான் எனக்கு போன வருஷம் இருக்கிற வவுச்சர்ஸ் பில்ஸே இல்லை சார், இது எங்க இருக்குன்னே தெரியல, பேக்கப் எங்க இருக்குன்னே தெரியல, அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்கும். பட் பி வெரி கிளியர், இன்கம் டேக்ஸ்ல 8 வருஷம் உங்களுக்கு டைம் இருக்கு. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு 16, 17, 15, 16 ஃபினான்ஷியல் இயருக்கு இப்போ வந்து அவங்க வந்து கேட்கலாம், நீங்க எடுத்துட்டு வாப்பா, எல்லா புக்ஸும் எடுத்துட்டு வாப்பா, இருக்கிற எல்லா வவுச்சர்ஸ் எடுத்துட்டு வான்னு சொல்ல முடியும் இன்கம் டேக்ஸால. அதனால ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். யூ ஹேவ் டு மேக் ஷுர் வெதர் நீங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்றீங்க. இப்போ பண்றீங்க, மெயின்டெனன்ஸ் கரெக்டா பண்றீங்க, பேக்கப் எல்லாம் கரெக்டா எடுக்கிறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு கிவ் ஸ்கோரிங் as 1, or else you have to give as 0. So this is the last point. அந்த ஸ்கோரிங் சிஸ்டம்ல 25th பாயிண்ட் வந்து ஸ்டாச்சுட்டரி நான் கம்ப்ளைன்ஸ். நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ஜிஎஸ்டி ஒரு கம்ப்ளைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பேசியிருக்கோம். பட் ஜிஎஸ்டி மட்டும் ஒரு கம்ப்ளைன்ஸ் இல்லை, அதை தவிர நிறைய கம்ப்ளைன்சஸ் இருக்கு. எல்லா கம்ப்ளைன்சஸும் வந்து ஒரு மந்த்லி பேசிஸ், ஒரு குவார்டர்லி பேசிஸ் ஒரு அனாலிசிஸ் பண்ணணும். ஏன்னா நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், என்ன ஆயிருக்குன்னா கஷ்டப்பட்டு நம்ம எல்லாம் சம்பாரிச்சிருப்போம், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டோ, லேட் ஃபீஸோ, இல்ல ஒரு நோட்டீஸோ, எக்ஸ்ட்ரா டேக்ஸோ, ஜிஎஸ்டில நிறைய பேருக்கு நோட்டீஸ் வந்திருக்கு, இன்புட் ஜாஸ்தி எடுத்துட்டீங்க, நீங்க வந்து டாக்ஸே கட்டல, இப்ப எல்லாம் சேர்த்து 3 வருஷத்துக்கு சேர்த்து இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கட்டுங்க. ஸோ அது வந்து நிறைய பிசினஸ் ஓனர்ஸால கட்டவே முடியல. ஸோ தட் இஷ்யூ ஷுட் நாட் பி தேர். ஹென்ஸ் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்ஸ் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். ஸோ நீங்க எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் கரெக்டா ஃபாலோ பண்றீங்க, இல்ல சார் நோட்டீஸ் வந்து வரும்போது தான் நான் எல்லாத்தையும் பண்றேன், இல்ல வரும்போது பாத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா you have to give scoring as 0. இல்ல கரெக்டா ஃபாலோ பண்றேன்னா you have to give scoring as 1. ஸோ நம்ம இப்போ 25 பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லைடு. மேபி சில ஸ்லைட்ஸ் யாரா மிஸ் பண்ணியிருந்தீங்க பார்க்கல அப்படின்னா இந்த ஒரு ஸ்லைடு வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்து இஃப் யூ கேன் சி வியூ பண்ண முடியுது அப்படின்னா நீங்க மேபி உங்களுக்கு ஸ்கோரிங் போட்டிருக்கலாம். இவ்வளோ 25 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு யூ வுட் ஹவ் given scoring 1 or 0. ஸோ நீங்க அதை எல்லாத்தையும் டோட்டல் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கோர் உங்களுக்கே தெரியும். 25ல உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு, மேபி 5 or 10 or 15 எப்படி வேணா இருக்கலாம். சில பேர் 20 out of 25 20 கூட இருக்கலாம். எனிதிங் தென் கேன் பி தேர்.
ஸோ இந்த ஸ்கோரிங் வந்து நம்ம நினைக்கலாம் சும்மா ஒரு சார் ஸ்கோரிங் தானே சார் அப்படிங்களா இல்லை. தி ஸ்கோரிங் இஸ் ஃபேக்ட் தட் உங்க ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன லெவல்ல இருக்குன்னு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு தான் இந்த ஸ்கோரிங். ஸோ நீங்க 1 to 5 பாயிண்ட்ஸ் ஸ்கோரிங் மட்டும் பண்ணிருக்கீங்க. 25 பாயிண்ட்ஸ்ல சார் எனக்கு ஸ்கோர் வந்து 2 தான் சார் 5 தான் அப்படின்னா ஃபினான்ஷியல் சிஸ்டம் இஸ் வெரி வீக். அது ஒரு இண்டிகேஷன் நம்ம ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து வீக்கா இருக்கு. அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் சிஸ்டம் வந்து வீக்கா இருக்கு. மேபி பிசினஸ் அந்த மாதிரி பண்றவங்க பிசினஸ் மெஜாரிட்டி ஹவ் சீன், பர்சனலி ஹவ் சீன், அவங்க லாஸ்ல இருக்காங்க கம்பெனி ஆர் பயங்கர ரிஸ்க்ல இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களால சேவிங்ஸே பண்ண முடியல, இன்வெஸ்ட்மெண்ட்ஸே பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ஒரு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லாதது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். சேல்ஸ் மார்க்கெட்டிங் இஸ் டிஃப்ரெண்ட், பட் ஐ ஃபீல் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் வந்து அவ்வளோ கிரிட்டிக்கல். வேர் உங்களை அறியாமே வந்து நம்ம மேபி கம்பெனி மேபி இன் லாஸ். இஃப் யுவர் ஸ்கோரிங் இஸ் பிட்வீன் 5 to 10, 25ல உங்க ஸ்கோர் வந்து 5 to 10 இருக்கு அப்படின்னா வெரி வீக்குன்னு சொல்ல மாட்டேன் உங்க ஃபினான்ஷியல் சிஸ்டம், பட் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். நீங்க அதை வந்து ஸ்ட்ரென்தன் ஆக்கணும்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு மேபி ப்ராஃபிட்ஸ் இருக்கலாம். எப்படி ப்ராஃபிட் இருக்கணும் சார், எனக்கு காசு வருது 1 செகண்ட்ல போயிடுது சார், காசு வந்து போறதே எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஐடியலி யுவர் ஸ்கோர் வில் பி பிட்வீன் 5 to 10 out of 25. நீங்க அதுலயே அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோ ப்ராஃபிட்ஸ் ஃபண்ட்ஸ் கம் இன் அண்ட் கோ அவுட் இன் நோ டைம். எப்போ வருது எப்போ போகுதுன்னே தெரியாது. இல்ல காசு வெயிட் பண்ணுவோம் நாம நார்மலா, சார் இது வந்துடும் சார், நாளைக்கு எனக்கு காசு வந்துடும் சார், நான் உங்களுக்கு பண்ணிடுறேன். இந்த மாதிரி இருக்கும்போது நார்மலி யுவர் ஸ்கோரிங் இஸ் பிட்வீன் 5 to 10. இஃப் யுவர் ஸ்கோர் இஸ் பிட்வீன் 10 to 15, that means your financial system is average, not weak, but it's average good, not bad. Average profits வரும். ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி இருக்கும்? சில பேர் சொல்லலாம் சார் எனக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு, பட் ஆனா ரொம்ப கம்மியா இருக்கு சார், 3%, 5%, 10% கீழே இருக்கிறதுனாலே நார்மலா இட்ஸ் an average profit. 10%, 15% கீழே இருக்கனாலே நார்மல் ஆவரேஜ் ப்ராஃபிட், which is less than 30% growth இருக்கும். அந்த மாதிரி பிசினஸ் நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா உங்களுக்கு சேல்ஸ் growth வந்து 30% தான் இருக்கும், 30% கீழே தான் இருக்கும். நார்மலி when your scoring is between 10 to 15. Now இந்த லாஸ்ட் 3 தான் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த ஸ்கோரிங் பேட்டர்ன்ல இந்த 3 தான் இன்ட்ரெஸ்டிங். ஸோ சில ஆர்கனைசேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா இஃப் யூ காட் ஸ்கோர் பிட்வீன் 15 to 20, that means you should be happy that your financial system is very good. நல்ல ப்ராஃபிட்ஸ் இருக்கும், அட்லீஸ்ட் 10%, 15% நல்ல ப்ராஃபிட் லெவல்ல இருக்கும். சிச்சுவேஷன் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களோட ஸ்கோர் 15 to 20 இருக்குன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், நாளைக்கு எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் யூ வில் பி ஃபிளெக்சிபிள். அண்ட் growth-உம் உங்களுக்கு வந்து 30%, 40%, 50% growth கண்டிப்பா இருக்கும். And when your scoring is 20 to 25, very good financial system, high profits. சில பேர் பாப்பீங்க 30% ப்ராஃபிட் சார், என்னோட மார்ஜின் வந்து நெட் ப்ராஃபிட், நான் சொல்றது நெட் ப்ராஃபிட் 30% இருக்கு சார், 40% இருக்கு. யார் யாரெல்லாம் அதை சொல்றாங்களோ நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்கு சார், எனக்கு பிரச்சனை இல்லை, போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல சிஸ்டம்னா நார்மலி யுவர் ஸ்கோரிங் வில் பி பிட்வீன் 20 to 25 if you see. And there may be lot of people where beyond 25 கூட இருக்கலாம். see இப்போ இந்த ஸ்கோரிங் சிஸ்டம் எப்படின்னா இது வந்து இந்த 25 பாயிண்ட்ஸ் தானே சார் போதுமா அப்படிங்கிற இல்ல, அதை தவிர வந்து அக்கௌண்டிங் ஃபினான்ஸ்ல நிறைய டெவலப் பண்றது நிறைய இருக்கு. லைக் ஃபினான்ஷியல் ஃபோர்காஸ்ட், ஃபினான்ஷியல் மாடலிங், நீங்க நிறைய அட்வான்ஸ் விஷயம் பண்ணலாம். சார் நான் எல்லா பேசிக் அக்கௌண்டிங் ஃபினான்ஸ்ல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னா நீங்க எஸ்ஓபிஸ், ஃபினான்ஷியல் எஸ்ஓபிஸ் பண்ணலாம். ஒரு எஸ்ஏபிக்கு மைக்ரேட் ஆகலாம். சார் நான் டேலி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் மற்ற இஆர்பிக்கு மூவ் பண்ணோம். ஸோ லார்ஜ் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேலி யூஸ் பண்ண மாட்டாங்க, எஸ்ஏபி யூஸ் பண்ணுவாங்க. எஸ்ஏபி வில் கிவ் யூ லாட் ஆஃப் கண்ட்ரோல், பட் நார்மலா சி கம்பெனிஸ் பியாண்ட் 100 crores தே கோ ஃபார் எஸ்ஏபி. அது கீழே வந்து அவங்களுக்கு அது ஃபீசிபிள் இருக்காது, ஏன்னா அக்கௌண்டிங் ஸ்டாஃபும் அதுக்கேற்ற மாதிரி கம்பேட்டிபிளா இருக்கும். ஸோ ஆல் தீஸ் கேட்டகரி ஃபால் அண்டர் பியாண்ட் 25. ஸோ இந்த ஸ்கோரிங் பேட்டர்ன் வந்து வில் கிவ் யூ an ஐடியா. ஸோ இப்போ ஒரே ஒரு இப்போ இந்த செஷனுக்கு அப்புறம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஃப் யூ ஆர் ஓகே. நீங்க வந்து உங்களோட ஸ்கோர் யாரா ஷேர் பண்றீங்க அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு ஷேர். ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வந்து someone has got 20, someone has got 15, 20, feel free to share. உங்க ஸ்கோர் வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே
someone if you have got 25, I would be very very much happy. நீங்க வந்து maybe you can come and share something also. If you got like beyond 20s, I feel it's great, sir. ஏன்னா SME owner வந்து it's very very challenging. ஏன்னா எல்லாத்தையும் பண்ணி ஹேண்டில் பண்றது வந்து it's not easy. So getting a score in terms of accounting and finance for a SME beyond 20, I think it's great. You should be proud of. But உங்களுக்கு ஸ்கோர் 5 இருக்கு 10 இருக்குன்னா you need not worry. 6 இருக்கு பரவாயில்ல, ஒன்னும் இஷ்யூவே இல்லை. There is always a scope. நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். So if your score is 14, again it's great. So Mr. Vinod வந்து சொல்றாரு என்னோட ஸ்கோர் வந்து 20, really great. ஏன்னா out of 25 you're following 20 point itself shows that you're on a growth path and நிறைய benefits இருக்கும். அது accounting finance strengthen பண்ணதுனால you will have a lot of benefits. So a round of applause for Mr. Vinod. 20 points scoring la irukku சொல்றாரு. But again இது வந்து you should be honest to yourself. Sir, yes no sir, நான் பாதி தான் பண்றேன், பாதி எப்பவுமே இல்ல accounting financeல. It's either yes no, அவ்வளவுதான். And there's always scope for improvement. அது நம்ம வந்து பார்க்கலாம். So just a final slide, then we'll close the session. So என்னோட to sum up and a conclusion என்ன அப்படின்னா, நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் வந்து சார் எனக்கு ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் எனக்கு தெரியாது, அதனால நான் இன்வால்வே ஆவறது இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆஸ் அ பிசினஸ் ஓனர்ஸ் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் வந்து ஒரு பேசிக். அதை வந்து நான் இக்னோர் பண்றேன், என் ஆடிட்டர் பார்த்துப்பாரு, என்னோட அக்கௌண்டன்ட் எல்லாமே பார்த்துப்பாரு, அந்த மாதிரி டிபெண்டா இருக்கக்கூடாது. யூ ஷுட் அட்லீஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களை வந்து நான் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் போடுங்கன்னு சொல்லல, பட் அட்லீஸ்ட் புரிஞ்சிக்க ட்ரை வந்து கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் வந்து பேசிக். அது இருந்தா யூ கேன் கண்ட்ரோல் யுவர் பிசினஸ், இல்லைன்னா உங்க வந்து ஃபினான்ஸ் வில் கண்ட்ரோல் யுவர் பிசினஸ். ஸோ நீங்க வந்து டிசிஷன் எடுக்கணும், நான் என்னோட பிசினஸை கண்ட்ரோல் பண்ணணுமா, இல்ல நாளைக்கு வந்து ஃபினான்ஸ் வந்து என்னோட பிசினஸ் தான், ஃபினான்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுதான் அப்படிங்கிற யூ ஹேவ் டு டேக் அ கால். ஓகே. அண்ட் இந்த ஹெல்த் செக் ஸ்கோரிங் சிஸ்டம் வந்து நீங்க மந்த் ஆன் மந்த் உங்க அக்கௌண்டன்ட் ஆடிட்டர் கிட்ட உட்காந்து நீங்க வந்து இந்த ஸ்கோரிங் சிஸ்டம் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா ஐ எம் ஷுர் ஒரு 12 months 24 monthsல யூ வில் see a lot of difference in terms of your growth. உங்களுக்கு ப்ராஃபிட் நிக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ வர ஆரம்பிக்கும், உங்களுக்கு வந்து slowly you will try to sort all your issues in another maybe 6 months 12 months if you start following this scoring pattern. So always remember உங்க ஆர்கனைசேஷன்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு வந்து லிங்கா இருக்கு, எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணுது. உங்க சேல்ஸ் பர்சனும் வந்து உங்க ப்ராஃபிட்டை வந்து கான்ட்ரிபியூட் பண்றாரு, உங்க மார்க்கெட்டிங் பர்சன் இஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் டு யுவர் ப்ராஃபிட், உங்க கம்பெனில இருக்கிற அட்மின் பர்சன் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு யுவர் ப்ராஃபிட். அதனால நீங்க ப்ராஃபிட்டை வந்து ஜஸ்ட் லைக் தட் அக்கௌண்ட்ஸ் பர்சன் பார்த்து பாருங்க, யூ ஷுட் நாட் இக்னோர். அதே மாதிரி நான் எல்லா பாயிண்ட்ஸும் ஒரேடியா பண்ணுவேன் அப்படியும் பண்ண முடியாது. 1 by 1 உங்களுக்கு ஏதோ எல்லாத்தோட பெரிய பிரச்சனை என்னவோ அதை வந்து நீங்க 1 by 1 சார்ட் அவுட் பண்ணிட்டு யூ ஹேவ் டு ட்ரை டு சால்வ். So with this I close my presentation. Thank you Alex sir, thank you yes for giving me this opportunity. We'll move for questions if you have anything. It was a good session Amrit. Thank you sir. ஒரு question வந்திருக்கு வந்து from Rupinder Singh from Trichy. TDS for salary of staffs. Okay. எவ்வளவு எப்படி கேக்குறேன், டிடிஎஸ் எவ்வளவு பிடிக்கணும்? ஓகே ஓகே ஓகே. ஸோ டிடிஎஸ் ஆன் ஸ்டாஃப் சேலரி நார்மலா எப்படி இருக்கும்னா இண்டிவிஜுவல் ஸ்லாப் தான். இப்போ இந்த வருஷம் 7 லட்சம் ரூபாய் ஆக்கிட்டாங்க இண்டிவிஜுவல் ஸ்லாப். அப் டு 7 lakhs the tax is income tax is 0 for individual. So normally if you are giving your staff salary normally beyond 7 lakhs 8 lakhs நீங்க டிடிஎஸ் வந்து பிடிக்கணும் வருஷத்துக்கு. ஸ்டாஃபுக்கு 7 லட்சம் ரூபாய் மேல சேலரி நீங்க நார்மலா கொடுக்குறீங்க அப்படின்னா நார்மலா இந்த டிடிஎஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்ணணும், டிடிஎஸ் பிடிக்கணும் பேசிக்லி. இதுல நீங்க ஸ்டாஃப் வந்து டிடக்ஷன்லாம் வச்சிருப்பாங்க, எல்ஐசி ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் போக 7 lakhs மேல நீங்க சேலரி அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க டேக்ஸ் கண்டிப்பா பிடிச்சோம் டிடிஎஸ். அது வரைக்கும் நீங்க வரி பண்ண வேண்டாம், ஸ்டாஃபுக்கு டிடிஎஸ்ஏ பிடிக்க தேவையில்லை until 7 lakhs of salary per year. So it's basically 60,000 கிட்டத்தட்ட 55,000 கீழே சேலரி கொடுக்குறீங்கன்னா அந்த ஸ்டாஃபுக்கு தேவையில்லை டிடிஎஸ் per month. 55,000 per month. குட். அப்புறம் நிறைய பேர் வந்து பாயிண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க, பிபிடி கேட்டிருக்கீங்க. பிபிடி will be shared to you.
ஃப்ரம் Yes. செக்ரட்டரியேட்ல இருந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது அப்புறமா உங்க ஐ மீன் செக்ரட்டரியேட்ல இருந்து டைரக்டா வரும். ஒன்று இன்னொரு பர்சன் நீங்க சைட்ல வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்க மிஸ்டர் குமரேஷ் பாபு. தேங்க்யூ Okay. மிஸ்டர் குமரேஷ் பாபு. இங்க செஷன் போக போக கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு அவர் அங்கே ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் இட். அண்ட் வேற யாராவது கொஸ்டின்ஸ் இருந்தா யூ கேன் ஜஸ்ட் ரேஸ் அவுட் இன் தி கொஸ்டின் செஷன். So I think ஒரு 5 minutes இருக்கு sir, we can take questions if Yeah. someone has. Yeah. So Dwarikesh, I think it's better if they can type Sir, in the type பண்ணது better sir. Type Okay, sir. questions type பண்ணீங்கன்னா better rather than raising your hands. Sir, stock turnover ratio கொஞ்சம் எப்படி பார்க்கிறதுன்னு சொன்னீங்கன்னா it will be helpful. What is the implication and how do we interpret this? Okay. Sir, stock turnover ratio நார்மலா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இப்போ இன்னைக்கு ஒரு ஸ்டாக் வாங்குறேன், அந்த ஸ்டாக்கை வந்து ஒரு மாசத்துல எவ்வளவு வாட்டி அந்த ஸ்டாக்கை வந்து சேல் பண்ணி திருப்பியும் வாங்குறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் மார்க்கெட்னு வச்சுக்கோங்க. சூப்பர் மார்க்கெட் இஸ் செல்லிங் டூத் பிரஷ் எக்ஸாம்பிள். அந்த டூத் பிரஷ் வந்து என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு நான் பர்ச்சேஸ் பண்றேன், ஒரு டூத் பிரஷ் நான் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்றேன், இன்னைக்கு வாங்கி இன்னைக்கே வித்துட்டேன்னா ஐ எம் ரொட்டேட்டிங் இட் ஒன் டைம். வாரத்துக்கு ஒரு டூத் பிரஷ் மட்டும் தான் விற்கிறேன் அப்படின்னா ஃபார் தட் 1 week ஐ எம் ரொட்டேட்டிங் ஒன்லி ஒன்ஸ். மாசத்துக்கு ஒரே ஒரு ஐட்டம் தான் விற்கிறேன்னா யுவர் டர்ன் ஓவர் டைம் இஸ் ஒன் டைம். ஸோ இப்போ நான் மாசத்துக்கு எவ்ரிடே நான் வாங்கி விற்கிறேன்னா யுவர் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் லைக் 30 times. தட் மீன்ஸ் 30 times என்ன அர்த்தம் டர்ன் ஓவர் ரேஷியோனா, நான் ஒரு ஸ்டாக்கை வந்து 30 வாட்டி ரொட்டேட் பண்றேன் அப்படின்னா எவ்ரிடே வாங்கி வித்துட்டே இருக்கேன். ஸோ அதுதான் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. நார்மலா ஸ்டாக் எவ்வளவு வாட்டி ரொட்டேட் பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளவு லாபம். ஏன்னா நான் ஒரு ப்ராடக்டை வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி வித்தனா எனக்கு அந்த 20% மார்ஜின் அப்படின்னா 20% தான் லாபம் வரும். பட் 20% லாபம் இருக்கிற பொருளை வந்து நான் டெய்லி ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கேன்னா ஒரு நாளைக்கும் எனக்கு 20% அந்த ப்ராடக்ட் மேல லாபம். ஸோ த நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ ரொட்டேட் யுவர் ஸ்டாக் த ஹையர் ப்ராஃபிட் யூ கெட். ஸோ அதனாலதான் நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாக்கை வந்து சும்மாவே வச்சுக்காதீங்க, எவ்வளோக்கு எவ்வளவு சீக்கிரம் நீங்க கிளியர் பண்ணி அதை விற்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு லாபம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிறைய துணி கடையில எல்லாம் வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல், இந்த சேல், ஆஃபர் சேல்னு போட்டு வித்துட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு 10 ரூபாய் லாபம் கம்மியா வந்தா கூட பரவாயில்ல, ஏ ஃபோக்கஸ் ஆன் ப்ராஃபிட் அண்ட் ரொட்டேஷன் தேன் நான் சும்மா வச்சிருந்தேன்னா இருக்கிற காசும் எனக்கு வந்து வேஸ்டா போயிடுமேன்னு பார்ப்பாங்க. தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். வாட் இஸ் தட் ஆப்? ஜிஎஸ்டி ஆப் சொல்லிடுறீங்களா? அது பேர் கேட்குறேன். ஜிஎஸ்டி ஆப் நான் வந்து குரூப்ல போடுறேன், ஒரே நிமிஷம். பெரி.PERIDOT பெரி.DOT. வெரி பியூட்டிஃபுல் ஆப் சார், ஃப்ரீ ஆப் தான் இது. ஓகே. Next question வந்து our company MD per month salary is 1 lakh. Should I deduct TDS or not? If so, how much? கண்டிப்பா சார் 10% பிடிக்கணும் சார் TDS. If it's a private limited company 10% பிடிக்கணும். If it is a sole proprietor then அவங்களோட individual slab rate base பண்ணி பிடிக்கணும். He will fall under the 20% 30% slab tax bracket. அதுக்கு ஏத்த மாதிரி பிடிக்கும். வருஷத்துக்கு எவ்வளவு டாக்ஸ் வருதுன்னு கால்குலேட் பண்ணிட்டு டிவைடட் பை 12 பண்ணி மாசம் அந்த TDS பிடிச்சிடணும் டைரக்டருக்கு இல்ல ஓனருக்கு. What about in case of jewelry stock rotation? எல்லாமே அதுதானே? இல்ல சார், ஸ்டாக் ரொட்டேஷனால இட்ஸ் காமன் ஃபார் எனி பிசினஸ். அந்த பிசினஸ்க்கு வந்து நீங்க எவ்வளவு டைம் ரொட்டேட் பண்றீங்களோ பெட்டர். இப்ப ஜுவல்லரி பிசினஸ் அதான் சார். இப்ப ஜுவல்லரி பிசினஸ்னா அந்த பிசினஸ் இல்ல, எனி பிசினஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நெக்லஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, நான் அந்த கடையில ஜுவல்லரி வச்சிருக்கேன், நான் ஒரு நெக்லஸ் வாங்குறேன், ஐ பாட் இட் ஃபார் 10 lakh rupees, 20% மார்ஜின் வச்சுக்கோங்க, 2 லட்ச ரூபாய் மார்ஜின். ஓகேயா? நான் வந்து டெய்லி ஒரு நெக்லஸ் வித்தேன் அப்படின்னா தட்ஸ் கிரேட், ஐ மேக் 20% எவ்ரி டே. பட் நான் மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வித்தேன் அப்படின்னா ஐ மேக் மை ஸ்டாக் டர்ன் ஓவர் இஸ் ஒன்லி ஒன்ஸ். ஸோ த நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் யூ டூ யூ மேக் ஹையர் ப்ராஃபிட். ஏன்னா கடை ரெண்ட் வந்து ஒரே ரெண்ட் தான். நான் டெய்லி ஒரு பீஸ் டெய்லி வித்தேன்னா ரெண்ட் மாறாது, கடையோட ரெண்ட் மாறாது, என்னோட பிக்சட் காஸ்ட் அதே காஸ்ட் தான். சூப்பர் மார்க்கெட்னா அதே ரெண்ட் தான் கொடுக்க போறான். நீ ஸ்டாக் வந்து 10 வாட்டி ரொட்டேட் பண்ணாலும் அதே ரெண்ட் தான் கொடுக்க போறோம், ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணாலும் அதே தான் ரெண்ட் கொடுக்க போறோம்.
So it's basically leveraging your stocks. How to make e-way bill to unregistered persons? Sir, இது technical questions, இது வந்து time ஆயிடும். Right, okay. Yeah. Sir, is there a free app to know the financial status of one site if I file all details? இல்ல அவரு என்ன கேக்குறாருன்னா, ஏதாவது ஒரு ஆப் இருக்கா என்னோட பினான்சியல் ஸ்டேட்டஸ வந்து ஒரே இதுல தெரிஞ்சுக்க அப்படின்னு. அந்த மாதிரி எதுவும் இல்ல சார். ஆடிட்டர் தான் இருக்காரு, இல்ல உங்க அக்கௌண்டன்ட் தான் இருக்காரு. ஆடிட்டர் இல்ல அக்கௌண்டன்ட் தான் இருக்காரு, இல்ல உங்க டேலியில இருக்கிற ப்ராஃபிட் பார்த்துட்டு தான் ஒரே பேஜ்ல பார்க்க முடியும். இல்ல எம்ஐஎஸ் தான் ஒரே பேஜ்ல பார்க்கணும்னா நம்மளாதான் எம்ஐஎஸ் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி அக்கௌண்டன்ட் கிட்ட இருந்து வாங்கி பார்க்கணும். Stock turnover ratio is on monthly basis. Yes. Amrit? Yes, sir. Stock turnover ratio, is it on monthly basis? மந்த்லி இல்ல சார். இது வந்து will show you ஒரு ஸ்டாக் வந்து இப்போ கடையில 100 ஸ்டாக் 100 நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்டாக்கும் வந்து எவ்வளவு வாட்டி அதை வந்து வாங்கி வித்திருக்காங்கன்னு ரொட்டேஷன் தெரியும், அவ்வளவுதான். இட் கேன் பி a month or a quarter, எப்படி வேணா அனலைஸ் பண்ணலாம் நம்ம. Good. It's a nice session. So everything comes to an end. ஒரு சில announcements வந்து இந்த மீட்டிங்க்கு தயவுசெய்து எல்லாரும் ஃபீட்பேக் சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ எவ்ரி ஃபீட்பேக், பேஸ்ட் ஆன் யர் ஃபீட்பேக் வி வில் பி கமிங் டு நோ வாட் இஸ் எப்படி இருந்துச்சு, நாங்கள் எப்படி டெவலப் பண்றது அப்படின்றதுக்கு. ஓகே. அண்ட் 2-3 இன்ஃபர்மேஷன்ஸ். ப்ளீஸ் ரிமெம்பர், எவ்ரி மந்த் செகண்ட் Thursday ரீட் அண்ட் லீட்னு புக் ரீடிங் செஷன் இருக்கு. எவ்ரி Thursday இட்ஸ் விர்ச்சுவல் செஷன். அதே மாதிரி செகண்ட் Friday and fourth Friday virtual meeting. So இது வந்து ஒவ்வொரு மாசம் மாறாதனால இந்த dates are very clear. So first again I'm repeating it. Second Thursday வந்து read and lead. Second Friday and fourth Friday வந்து virtual program இருக்கு. இந்த virtual programக்கு நம்ம members மட்டும் கிடையாது, non-US membersம் வரலாம். So you can invite all your clients, இல்லாட்டி உங்க customers, உங்க friends, associates, அவங்களும் இதுக்கு நீங்க இன்வைட் பண்ணலாம் தாராளமா. So this is open for everybody. So this is one thing. And one more thing I like to add is, I think the SCON fever has started. So எல்லாருக்கும் awards nominationலாம் ஸ்டார்ட் அப் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே கத்துக்கிறது பெருசு இல்லை, நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதை வேலிடேட் பண்றதுக்கு to prove it to the world, let's nominate for the awards. These are the informations. I once again thank you, Amrit, for giving out an excellent session. அதாவது ஒரு கரெக்டா என்னென்ன பாயிண்ட்ஸ் 25 பாயிண்ட் எப்படி பார்க்கணும் அதை நாங்களும் பேரலா வேலிடேட் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ your session was really an excellent. And there was almost 177 people were constantly sitting there. அதாவது எப்படின்னா வேரியேஷன் இல்லை நம்பர்ஸ்ல. அப்படின்னா லாகின் ஆனதுல இந்த எண்டு வரலையும் அட்லீஸ்ட் 90% of the people were staying together. So the session was good. I extend my thanks to the management team, the office bearers for all the chapters, our members and the guests for being on this with us. Thank you all. Thank you all once again. Thank you for all your feedback. Thank you, sir.